क्लेशदया पात्रं देवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोस्तुते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः பகவத்கீதையில 9வது அத்தியாயம் அனுபவிச்சுன்னு வரும். அதுல பகவான் தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எத்தகையது அப்படிங்கிறத முதல்ல சொல்ல ஆரம்பிச்சான் 9வது அத்தியாயத்துல. அர்ஜுனன் தன்னுடைய சகா அப்படிங்கிறதுனாலயே பிரம்ம வித்யை அப்படின்னு ஆரம்பிச்சு அது ராஜ வித்யை அப்படின்னு சொல்லி வித்தைகளுக்கெல்லாம் ராஜா பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லி பகவான் தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எத்தகையது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் பழைய பദ്ധதி தன்னை உபாசிக்கிற முறைக்கே வந்துட்டான். இது ரொம்ப ஒரு ஆச்சரியகரமானது. பகவானை எப்படி உபாசிக்கிறது, உபாசிக்கும் முறை, நம்ம எப்படி உபாசிக்கணும், எப்படி பூஜை பண்ணணும், இல்லை எப்படி அவனை ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேள்வி இருந்தா அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாம் இந்த அத்தியாயத்துல நமக்கு வந்துடுறது. அத்தியாயம் பூர்த்தி வரைக்கும் 14 ஸ்லோகங்கள். அசுர குணம் உடையவர்கள் எத்தகையவர்கள், தெய்வ குணம் உடையவர்கள் எத்தகையவர்கள் அப்படிங்கிறது 14 ஸ்லோகங்கள் அனுபவிச்சோம். பிறகு 15வது ஸ்லோகத்திலேருந்து தன உபாசனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பகவான் சொல்றான். ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே யே ஏகத்வேன ப்ருதக்வேன பகுதா விஸ்வதோ முகம். இதுல வர இந்த ஏகத்வேன ப்ருதக்வேன அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயம் பூரா. இதை வச்சுட்டுதான், இதை ஒரு ஆதாரமா, இதை பேசா வச்சுட்டுதான் பூர்ணமா நம்ம அனுபவிக்க போறோம். ஏகத்வேன ப்ருதக்வேன அப்படிங்கன்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஏகத்வேன அப்படின்னு இங்க பகவான் என்ன சொல்றான்? யஜ்ஞஸ்வரூபனே பகவான். யாராவது ஒருவர்கள் யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அல்ல இந்திராய ஸ்வாகான் தானே வருது, இல்ல அக்னியே ஸ்வாகான் தானே இல்ல வருது. நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு இல்லையா? இங்க நம் சம்பிரதாயமோ நம் பகவானையே ஆசிரயிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிறச்சே நம்ம ஹோமமோ இல்ல யஜ்ஞமோ பண்ணணும் அப்படின்னு உக்காண்டோம்னா மற்ற தேவதைகளை கூப்பிடும்படிதானே அங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் ஏகத்வேன. அதுதான் பகவான் என்ன சொல்றான், மற்ற தேவதைகள் நீ யார கூப்பிட்டாலும் அவர்களுடைய அந்தர்யாமி பகவான் தான் அப்படிங்கிற சங்கல்பம் மட்டும் நம் மனசுல இருந்தாலே போரும். ஏகத்வேன, அவன் ஒருவனே ஆசிரியம் அப்படிங்கிற சங்கல்பம், அந்த ஒரு திட விசுவாசம், அந்த நிச்சயம் நம் மனசுல இருக்கும் பட்சத்துல நம்ம யஜ்ஞத்துல எந்த தேவதையை கூப்பிட்டாலும் நமக்கு அது தோஷமாக ஆகாது. ஏகத்வேன. இல்ல மறுபடியும் வேற ஒரு சுலபமா பகவான் என்ன சொல்றான், பிருதக்வேன அப்படின்னு என்ன சொல்றான்னா, ஒருவேளை மற்றவர்கள் அதை புரிஞ்சுக்காம இல்ல நான் இந்திரனை தான் கூப்பிடுறேன் அக்னியை தான் கூப்பிடுறேன்னு நினைச்சுட்டு கூப்பிட்டாலுமே, யஜ்ஞத்தும் போது அப்படி கூப்பிட்டாலுமே பிருதக்வேன, அவர்கள் அப்படி கூப்பிட்டாலும் என்னுடைய அங்கத்தை தான் கூப்பிடுறார்கள் அப்படின்னுட்டான். ஏன்னா இந்திரன்னா பகவானுடைய புஜம், அக்னி அப்படின்னா சூரிய சந்திரர்கள் பகவானுடைய 2 கண்கள்.
ஔஷதங்கள்லாம் பகவானுடைய ரோம கூப்பங்கள். அதனால நீ யார கூப்பிட்டாலும், எந்த தேவத்தை நீ கூப்பிட்டாலும், இந்திரனை நீ கூப்பிட்டா என்னுடைய புஜத்தை கூப்பிடுறாயின்னு அர்த்தம். அப்படின்னு பகவான் பிருத்தக்வேன அப்படின்னு அவர்கள் மற்றவர்களை கூப்பிட்டாலுமே அது என்னுடைய அங்கங்களை கூப்பிடுறதாகத்தான் ஆகும். அதனால யஜ்ஞத்துல ஆராதனம் பண்றச்சே ஞான யஜ்ஞேன சாப்யன்யே யஜந்தோ மாம் உபாசதே யஜந்தோ மாம் உபாசதே. அவர்கள் உபாசிக்கிறது என்னமோ என்னதான், வேற வேற தெய்வங்களை கூப்பிட்டா வேற வேற பலன்கள் அவர்கள் கொடுப்பா, அவ்வளவுதானே தவிர ஆனால் உபாசிக்கப்படுறவன் நான் மட்டுமே. ஏகத்வேன பிருதக்வேன. சரி, இதனால என்ன பலன்கள் கிருஷ்ணா அப்படின்னு பார்த்தா, ஏகத்வேன ஒன்ன மட்டுமே நினைச்சுண்டு மனசுல ஸ்மரிச்சுண்டு கூப்பிடுறதுனாலயோ, இல்ல மற்ற தேவதைகளாகவே நினைச்சுண்டு கூப்பிடுறதுனாலயோ, யஜ்ஞத்துல ஆராதிக்கிறதுனால என்ன பலன்கள், என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கேட்டா, ஏகத்வேன என்னையே நினைச்சுண்டு பகவதார்ப்பணமாக அத யஜ்ஞத்தையும் சமர்ப்பித்து என்னையே உபாசிக்கிறவர்கள் என்னுடைய திருநாட்டை அடையறார்கள், என்னை அடையறார்கள். பிருத்தக்வேன மற்ற தேவதைகளை மற்ற பலன்களை கருதி அவர்களை உபாசிக்கிறவர்கள் மற்ற சாமானிய பலன்களை அடைகிறார்கள். அவ்வளவுதான வித்தியாசம். இது என்ன தெரியலையான்னு. ஏன்னா ஒரு புத்திரன் வேணும் இல்ல ஒரு கன்னிகை வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு புத்திர காமிஷ்டி யாகம் பண்ணா புத்திரனோ இல்ல கன்னிகையோ அவர்களுக்கு பிறக்கிறார்கள், அந்த சாமானிய பலன்கள் அடைகிறார்கள். அதுவே பகவதார்ப்பணமாக பண்ணி அதை செய்யும் போது அவர்கள் பகவானையே அடையறார்கள். அப்படிங்கிறதுதான் ஆராதனை முறைதான் இங்க. நம் மனசு எப்படி இருக்கு, நம் என்ன சங்கல்பிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமே தவிர எந்த தேவதைகளை கூப்பிடுறா அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்ல. எந்த தேவதைகளை கூப்பிட்டாலும், எந்த அந்நிய தேவதைகளை கூப்பிட்டாலும் அவர்கள் மனசுல மட்டும் அத்தனைக்கும் சர்வாந்தர்யாமி நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலே போரும். அததான் இங்க பகவான் சொல்றான், ஏகத்வேன பிருதக்வேன பகுதா விஸ்வதோ முகம். விஸ்வதோ முகம், யார கூப்பிட்டாலும் அது என்னுடைய விஸ்வரூபத்துல ஒண்ணுதான், எல்லாம் என்னுடைய அங்கத்துல ஒண்ணுதான். எந்த தேவத்தை நீ கூப்பிட, எந்த தேவத்தையை உபாசிய, என்னுடைய அங்கத்துல அது ஒண்ணுதான். பகுதா விஸ்வதோ முகம். இதுக்கு உதாரணம் பாண்டவர்களே தான், பரம ஏகாந்திகள் பாண்டவர்கள். ஏன்னா அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் வாங்கணும் அப்படின்னு சிவனை நோக்கிதான் தபஸ் பண்ணான். அந்த சிவன் பிரத்யக்ஷமான பிறகு என்ன நினைக்கிறான், சிவனை பார்த்த உடனேவே உன்னை பார்க்கும் போதே எனக்கு கிருஷ்ணனாக தோன்றது அப்படிங்கிறான் இல்லையா அர்ஜுனன். நான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை தவிர வேற ஒண்ணும் தெரியாது. அதே போல தர்மபுத்திரர் அங்க விராட்ட பர்வாவில அஜ்ஞாத வாசம் விராட்ட தேசத்துல ஆரம்பிக்கும் போது அங்க தேவி கோவில் ஒண்ணு வந்தது, அதை கடந்து அங்க போகணும் அப்படின்னு விராட்ட தேசத்துக்குள்ள பிரவேசம் பண்ணணும்ங்கிறச்சே அந்த தேவியை பார்த்த உடனே தேவி மகாத்மியம்னு என்னென்னமோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவர் நினைவுக்கு வரலையாம். அவருக்கு உடனே பார்த்ததும் என்ன நினைச்சார், யசோதா கர்ப்பசம்பூதா நாராயண வரப்பிரியா நந்த கோப குலே ஜாதா அப்படின்னு சொன்னாரே இல்லையா தர்மபுத்திரன். யசோதையினுடைய கர்ப்பத்துல தோன்றினவளே, நந்த கோப குலத்துல வந்தவளே, என் வாசுதேவனுடைய சகோதரியாச்சே அப்படின்னு ஏகாந்த பக்தி எப்படி பாண்டவர்கள் செஞ்சார்களோ, யார பார்த்தாலும் எதை பார்த்தாலும் கிருஷ்ணனை தவிர வேற ஒண்ணும் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு ஏகாந்த பக்தி. அதுதான் ஏகத்வேன. யார பார்த்தாலும் அது நானே அப்படின்னு நினைக்கிறவர்கள், இல்ல பிருத்தக்வேன இல்ல வேற வேற தெய்வங்களை அந்தந்த தேவதையே கூப்பிடுறவர்கள் அந்தந்த பலன்கள் அடைகிறார்கள். நல்ல மழை பொழியணும்னு நீ வருணனை கூப்பிட்டா உன்னுடைய காலத்துல நல்ல மழை பொழியும், சாமானிய பலன்கள் வரும். ஆனால் பகவானை கொடுத்துடாது. காமதேனவோ கல்பக விருட்சமோ அந்தந்த சாமானிய பலன்களை கொடுக்குமே தவிர பகவானை கொடுத்துட முடியுமா? அதுதான் ஏகத்வேன. அவன் ஒருவனையே நினைச்சு ஆசிரியக்கிறவர்களுக்கு தான் பகவானுடைய கிருபை எழுதியே வச்சிருக்கு. அடுத்தது அகம் கிரதுரகம் யஜ்ஞஹ ஸ்வதாஹம் அஹமௌஷதௌகோ மந்த்ரோகம் அகம் மே வாஜ்யம் அகம் அக்னிஹி அகம் ஹுதௌகோ. அகம்னா நான். பகவான் என்ன சொல்றான், இங்க நீ மந்திரத்துல யஜ்ஞத்துக்கு நீ என்னெல்லாம் நீ உபாசிக்கிறியோ, என்னெல்லாம் நீ உபயோகப்படுத்துறியோ அத்தனையும் நானே. நானே அந்த யஜ்ஞ குண்டம், நானே அந்த யஜ்ஞத்துல இருக்கிற அக்னி, நானே
அதுல நீ சமர்ப்பிக்கிற நெய்யும் நானே, அதுல படைக்கப்படுற ஆகுதி எல்லாமும் நானே. அகம் அக்னிஹி அகம் ஹுதம் அகம் கிரதுரகம் யஜ்ஞஹா. நானே அந்த யஜ்ஞம், நானே ஆராதனம், நானே அந்த அக்னி, நானே நெய், நானே ஆகுதி, எல்லாம் நானே. அப்படி நீ நினைச்சியாகில் உனக்கு நானே தானே இருக்க போறேன். யஜ்ஞத்தை நீ ஏன் யஜ்ஞமாக நினைச்சு பண்ற? யஜ்ஞத்தையே நீ பிற தெய்வங்களை கூப்பிட வேண்டியிருக்கேன்னு நினைச்சுன்னு பண்ணா அந்த தேவதைகளுடைய பலன் தான் உனக்கு வரும். எல்லாம் நானே அப்படின்னு நீ நினைச்சிட்டியாகில் உனக்கு நானே தானே இருக்க போறேன். இதுதான் அக்ரூரர் அவருடைய ஸ்துதியில என்ன சொல்றார், பகவானே உன்ன சாங்கியர்கள்லாம் பிரகிருத்தின்னு நினைக்கிறார்கள், உன்னை யோகிகள்லாம் ஈஸ்வரன்னு நினைக்கிறார்கள், வேதாந்திகள்லாம் உன்னை பிரம்மம்னு நினைக்கிறார்கள், மீமாம்சகர்கள்லாம் உன்னை கர்மம்னு நினைக்கிறார்கள், சைவர்கள் உன்னை சிவன்னு நினைக்கிறார்கள், வைஷ்ணவர்கள் உன்னை விஷ்ணு அதாவது பகவானாகவே உன்னையே நினைக்கிறார்கள். அதனால நீயே எல்லாம் அப்படின்னு உன்னை உபாசிக்கிறவர்கள் வேற வேற முறையில உபாசிக்கிறார்கள், ஆனால் சர்வமும் நீயே அப்படின்னு அக்ரூரர் அவருடைய ஸ்துதியில சொல்றதாக பாகவதத்துல வருது. அததான் இங்க பகவான் அனைத்தும் நானே, நீ யஜ்ஞம் பண்ணாலும் ஆராதனம் பண்ணாலும் அதுல நீ உபயோகிக்கிற திரவியத்திலேருந்து ஆரம்பிச்சு நெய் ஆகுதி எல்லாம் நானே. ஆனால் நீ நினைக்க வேண்டியது என்ன, சர்வ யஜ்ஞத்துக்கும் ஹோதா நான் தான். அதுல நீ ஏதாவது ஸ்ரார்த்த கர்மாக்கள் பண்ணணும், யாருக்காவது பித்ருக்களுக்கு திதி கொடுக்கணும்னா அதுவும் நானே, எல்லாம் நானே. ஏன்னா விஷ்ணு பதம் அப்படின்னு தான் அங்க சொல்லப்படுறது. எல்லாம் நானே, பித்ரு ரூபத்துல இருந்து நானே தான் அந்த திதிய கூட வாங்குறேன். நீ நினைக்க வேண்டியது பகவதார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம்னு நினைச்சிட்டியாகில் உனக்கு ஞான துவாரா மோட்சம் சத்தியம். அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் சாமானிய பலன்கள் அப்படின்னு நினைச்சிட்டு நீ செஞ்சியாகில் மறுபடியும் சம்சாரம் தான். சம்சார சுகங்களுக்கு நீ இன்னும் ஆசைப்படுற இல்லையா, சாமானிய பலன்கள் உனக்கு வேணும்னு நினைக்கிற இல்லையா, அதனால திரும்ப திரும்ப உனக்கு சம்சாரம் தான் பிராப்தமாகும். அடுத்தது 17வது ஸ்லோகம். பிதா பிதா அஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதா மஹஹாகா வேத்யம் பவித்ரம் ஓம்காரம் ரிக் சாம யஜுரேவ சக. பிதாஹமஸ்ய நானே பிதா, இந்த ஜகத்துக்கு நானே பிதா. பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா, நானே மாதா, இந்த லோகத்துக்கு நானே மாதா, நானே பிதா. தாதா பிதாமக, நானே பிதாமகன், இந்த லோகத்துக்கு நானே பிதாமகன். வேத்யம் பவித்ரம், வேதமும் நானே, பவித்திரமான ஓம்காரமும் நானே. பவித்ரம் ஓம்காரஹா. பிறகு ரிக் யஜுர் சாம அதர்வம்னு வேதங்கள் சொல்றோமே, ரிக் சாம யஜுரேவச்ச, அந்த ரிக்கும் நானே, யஜுர்வும் நானே, சாம வேதமும் நானே, அதர்வண வேதமும் நானே. நீ என்னெல்லாம் பாக்கறியோ அனைத்தும் நானே. இது துவமேவ மாதா பிதா துவமேவ நம்ம உபாசனைக்கு நம்ம சுலபமா சொல்றோம் இல்லையா, அது இங்க எல்லாமே பகவான் அனைத்தும் நானே அப்படின்னுட்டா. நானே சிருஷ்டிக்கிறவன், தெரிந்து கொள்ள வேண்டிய பிரம்மஸ்வரூபமும் நானே, வேதமும் நானே, ஓம்காரமும் நானே, ரிக் யஜுர் சாபமும் நானே, அனைத்தும் நானே. பிதாவும் நான்தான், மாதாவும் நான்தான், பிதாமகனும் நான் தான். பிதாஹமஸ்ய ஜகதோ மாதா தாதா பிதா மஹஹாகா வேத்யம் பவித்ரம் ஓம்காரஹா ரிக் சாம யஜுரேவ சக. அழகான ஸ்லோகம். இதுக்கு அடுத்தது இன்னுமே ஒரு படி மேல போய் சொல்றான். 18வது ஸ்லோகம் ஒரு படி மேல போய் என்ன சொல்றான், கதிர் பர்த்தா பிரபுஹு சாட்சி நிவசாஹா சரணம் சுஹ்ருத்க் பிரபவஹ பிரளயஹ ஸ்தானம் நிதானம் பீஜமவ்யயோ. நானே கதி, அதனால சமஸ்த ஜனங்களுக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய கதியும் நானே, எல்லாரையும் தூக்கி ரட்சிக்கும் பர்த்தாவும் நானே. கதிர் பர்த்தா, பர்த்தான கணவன், எல்லாருக்கும் கணவனும் நானே. கதிர் பர்த்தா, எல்லாரையும் நியாமகமாக பண்ணக்கூடிய பிரபாவசாலியான பிரபுவும் நானே. அவரவர்கள் செய்யும் கர்மாக்களுக்கு சாட்சியாக இருப்பவனும் நானே. பிரபுஹு சாட்சி நிவாசகா, எல்லாருக்கும் சாட்சியும் நானே. எல்லாரையும் என்னிடத்துல வைத்து பரிபாலிக்கும் நிவாசகனும் நானே. நிவாசகா சரணம் சுஹ்ருத், எல்லாருக்கும் அபயம் கொடுக்கும் சரணமும் நானே, எல்லாருக்கும் நண்பனாக இருக்கும் சுஹ்ருத்தும் நானே. என்னிடத்திலேந்தே பெற்று என்னிடத்திலேயே வைத்து என்னிடத்திலேயே அடக்கி கொள்வதும் நானே. அழியாத விதையாக இருப்பவனும் நானே. இந்த ஒரு ஸ்லோகம் போறோம்.
நம்ம அவனே கதி அப்படின்னு நினைக்கிறதுக்கு கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹிருத்துக்கு பிரபவஹா பிரளயஹா ஸ்தானௌ கோ கோ நிதானம் பீஜமவ்யயோ. எல்லாவற்றிற்கும் நானே காரணம் அப்படின்னு புரிஞ்சின்றவர்கள். ஏன்னா பகவான பர்த்தா அப்படின்னு நினைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கோபிகைகள் நினைக்கலையா? ஏன்னா கோபிகைகள் இங்க சாமானிய மனுஷர்களுக்கு வேற யாரோ ஒருத்தருக்கு வாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் இங்க தாத்காலிகமானவர்கள். நிரந்தரம் அவன் அப்படின்னு தெரிஞ்சின்றவர்கள் கோபிகைகள் அவனை காந்தனாகவே பார்த்தார்கள். யஜ்ஞ பத்தினிகள் எல்லாம், முனி பத்தினிகள் எல்லாம், ஒரு கிருஷ்ணன் வந்து அங்க மாடு மேய்க்கிற காலம், முனி பத்தினிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய முனிஜனங்கள் ரிஷிகள் அவர்களுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணனை ஒத்துக்க முடியல. ஏன்னா அவர்கள் கொண்டாடுறது இந்த பரதத்துவம், பரபிரம்மம் பரபிரம்மம்னு எதையோ ஒண்ணு கொண்டாடிட்டு இருக்கார்கள். இந்த கிருஷ்ணன் மாடு மேய்ச்சின்னு இருக்கிற கிருஷ்ணன் தான் அத்தகைய பகவான் அப்படிங்கறத ஏத்துக்க முடியல அந்த முனிஜனங்களால. அதனால அவர்கள் என்னவோ யஜ்ஞம் எல்லாம் பண்ணி நான் பிரம்மத்தை ஆராதிக்கிறேன்னு உட்கார்ந்துருக்கார்கள். ஆனால் அந்த முனி பத்தினிகளும் நம் கிருஷ்ணன் இங்க இருக்கிறச்சே, கிருஷ்ணன் பிரத்யட்சமா அந்த பிரம்மம்னு இவர்கள் யார ஆராதிக்கிறார்களோ அந்த பிரம்மமே இங்க கிருஷ்ணனாக வந்து இருக்கிறச்சே, இந்த கிருஷ்ணனை கொண்டாடுறதை விட அவர்கள் யாரோ பிரம்மம் பிரம்மம்னு யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார்களே அப்படின்னு முனி பத்தினிகள்லாம் ஆசையா அந்த கிருஷ்ணனை பார்க்க மாட்டோமா, அந்த கிருஷ்ணனுக்கு ஏதாவது கொண்டு போய் சமர்ப்பிக்க மாட்டோமா அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞ பத்தினிகளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக கிருஷ்ணன் மாடு மேய்ச்சிண்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல அங்க ஒரு மரத்தடி ஓரம் உட்காந்து, எனக்கு ரொம்ப பசிக்கிறதுடா டேய், தன்னுடைய சகாக்கள் எல்லாம் பார்த்து, தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து சொல்றானா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, இங்க ஒரு யஜ்ஞசாலை இருக்கு பாரு, அங்க யாராவது இருப்பா, மாமி எல்லாம் யாராவது இருப்பா, போய் எனக்கு ஏதாவது கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லி மரத்தடியில உட்காண்டிருக்க, கண்ணனும் பலராமனுமாக உட்காண்டிருக்க. அப்ப அவர்கள்லாம் போய் இந்த முனி பத்திரிகள்கிட்ட எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்கிறது மாமி அப்படின்னதும் அவர்கள்லாம் பார்த்தார்கள். ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டார்கள். பசிக்கிறதாண்டி, குழந்தைகள் டி பாவம், பசிக்கிறதாம என்ன கொடுக்கறது? இவர்களோ ரிஷிகளோ யஜ்ஞம் ஆற வரைக்கும் யாருக்கும், திருவாராதனம் ஆற வரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன பருக்கை எடுத்து கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப திடமா இருக்கக்கூடியவர்கள். சிஷ்டாச்சாரத்துல ரொம்ப திடமா இருக்கக்கூடிய இந்த ரிஷிகளுக்கு வாக்கப்பட்டு இப்ப குழந்தைகள் வந்து பசின்னு கேட்கறச்சு எடுத்து கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ ஒன்னும் தெரியறது இல்லையே அப்படின்னு யோசிச்சு கொடுத்துடலாமா, கொஞ்சம் வேணா எடுத்து கொடுத்துடலாமா, வேணாம் கோச்சுக்க போறார்கள் டி, ஏன்னா இன்னும் யஜ்ஞம் முடியலையே, யஜ்ஞம் முடிச்சாதான் அது ஆராதனம், யஜ்ஞத்துல ஆகுதி சமர்ப்பிச்ச பிறகு இதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம், அது வரைக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அவர்களுக்குள்ள யோசனை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து சொன்னானா, மாமி கிருஷ்ணன் அங்க உட்காந்துருக்கான், மரத்தடியில கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், ரொம்ப பசியில இருக்கானா, பசியா இருக்கான், அதனால கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் அப்படின்னு. கிருஷ்ணனா? கிருஷ்ணன் மரத்தடியில உட்காந்துருக்கானா, பசியோட உட்காந்துருக்கானா அப்படின்னு உடனே எடுத்தார்கள். எல்லா பாத்திரத்தையும் அவர்கள் பண்ணி வச்ச பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்தார்கள். எடுத்து ஒரே ஓட்டமா ஓடினார்கள். ரிஷிகள்லாம் வந்து எங்க போறீர்கள், அதுவும் கையில இருக்கிற பதார்த்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு பிரசாதத்துக்கு வச்சிருக்கிறதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறீர்கள் அப்படின்னா, நீ எனக்கு நேத்தி தாலி கட்டினவன், நீ நேத்தி எனக்கு நீ கணவன் வந்தவன், ஆனால் எனக்கும் அவனுக்கும் உள்ளான உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அது எத்தனை கோட்டி ஜென்மாக்களை எனக்கும் அவனுக்கும் உண்டான உறவு, நீ நேத்திக்கு வந்துட்டு என்ன கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த பாத்திரத்துல இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடினார்களாம் யஜ்ஞ பத்தினிகள். யா பிரீத்திஹி முனி பத்னி பக்தி ரசிதே, அவர்களுடைய பக்தி. அதனால ஓடி போய் கிருஷ்ணனுக்கு இந்தா கிருஷ்ணா சாப்பிடுன்னு கிருஷ்ணனுக்கு போய் சமர்ப்பிக்க, அந்த கிருஷ்ணன் சந்தோஷமா அதை ஏத்துண்டானா. ஏத்துண்டு பிறகு நீங்கள்லாம் உங்க கடமையிலேயே இருங்கோ, அதுதான் எனக்கு பிடிக்கும், என்னை மீறி வந்துட வேண்டாம், ஆனால் நீங்க மறுபடியும் உங்க ஆசிரமத்துக்கே போங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல, நான் எப்படி கிருஷ்ணா போவேன், அவர்களை நாங்க வச்சுட்டு வந்துட்டோமே, நீ நேத்திக்கு வந்தவன்னு சொல்லிட்டு வந்துட்டோமே, இனி அவர்கள் எங்களை ஏத்துப்பார்களா அப்படின்னு அந்த முனி பத்தினிகள் கேட்க, ஏத்துப்பார்கள், போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இந்த முனி பத்தினிகளுடைய பக்திய பார்த்து அந்த ரிஷிகள்லாம், சே நம்ம ஏதோ பிரம்மம்னு எதையோ ஒன்னு ஆராதனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம், ஆனா அந்த பிரம்மம் பிரத்யட்சமா வந்து நம்முடைய பத்தினிகள் இடத்துல பேசுறதே, அவர்கள் சமர்ப்பிக்கிறத ஏத்துக்கிறதே, எந்த யஜ்ஞத்துல ஆகுதி கொடுக்கணும்னு நம்ம உட்காந்துருக்கோமோ அந்த பிரம்மமே அங்க வந்து இவர்கள் கையால இவர்களுடைய
இவர்களுடைய தபசுக்கு இவர்களுடைய கையால அதை ஏத்துன்றதே நம் பண்ணதுதான் தப்பு போல இருக்கு அப்படின்னு ரிஷிகள் அதை உணர்ந்து அந்த ரிஷி பத்தினிகள்லாம் திரும்பி வரச்சே அத்தனை ரிஷிகளும் சேர்த்து பூர்ண கும்பம் கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். உங்களுக்கு தான் பகவான் கிடைச்சான், உங்களுடைய தபசுக்கு உங்களுடைய பக்தி நிஷ்டைக்கு உங்களுக்கு அந்த பிரம்மம் இறங்கி வந்து உங்களிடத்திலேருந்து உங்கள் கையால சாப்பிட்டுடுத்தே. இந்த பிரேம பக்தி நல்லா தானே இருக்கு. எதையோ ஒண்ணு நிஸ்வரூபமா இருக்கிற பிரம்மத்தை ஆராதிக்கிறேன்னு உட்கார்றத காட்டிலும் கண்ணா பசிக்கிறதா சாப்பிடுப்பான்னு சொல்ற இந்த பிரேம பக்தி நல்லா தானே இருக்கு. அதனால உங்களுடைய பக்தியே தனி அப்படின்னு முனி பத்தினிகளை ரிஷிகளே கொண்டாடினார்கள் அத்தகைய அந்த பக்தி. அதனால அது கதிர் பர்த்தா. அந்த கதிர் பர்த்தா அப்படிங்கிறவன் அவனே நம் காந்தன். கதிர் பர்த்தா பிரபுஹு, அவனே நம் பிரபு. குசேலர் நினைச்சது போல என் பிரபு, என் சுவாமி, என் கிருஷ்ணன் அப்படின்னு அவனே நம் பிரபு. அவனே நமக்கு சாட்சி. நம்ம ஏதாவது ஒரு தப்பு தண்டா பண்ணணும்னு நினைச்சா கூட அவன் சாட்சியா இருக்கான். அவன் பார்த்துன்னு இருக்கானே நம்மள அப்படின்னு தான் பக்தர்கள்லாம் நினைப்பான். அவனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவன் பார்க்கறானே என்ன, யாருமே பார்க்கல, நான் ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறவர்களை பத்தி இங்க பேச்சு இல்லை. பக்தர்கள் என்ன நினைப்பார்கள்? நான் தப்பு பண்ணா அவன் பார்த்துட்டு இருக்கானே என்ன, எனக்கும் அவனுக்கும் உண்டான உறவு போயிட போறதே அப்படின்னு நினைச்சிட்டுதான் எந்த தப்பு தண்டாவும் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு காரணம் அவன் சாட்சியா இருக்கான்ங்கிற அந்த சிந்தனை. சாட்சி நிவாசகா சரணம் சுகிருத்து. அவனே சரண்யன், அவனே நமக்கு மித்ரன் சுகிருத்து, அவனே பிரபு, அவனே நம்மளை பரிபாலிக்க கூடிய பாலகன், அவனே நமக்கு சர்வமும் அப்படிங்கிற அழியாத விதையா இருக்கக்கூடிய அவனே நமக்கு சர்வம். கதிர் பர்த்தா பிரபுஹு சாட்சி நிவாசஹா சரணம் சுஹ்ருத் பிரபவஹா பிரளயஹா ஸ்தானோ கோ நிதானம் பீஜமவ்யயோ. அடுத்தது 19வது ஸ்லோகம். தபாம் யஹமஹம் வர்ஷம் நிகிருஹ்ணாம்யோ சா நிகிருஹ்யுத்ஸ்ருஜாமி ச அம்ருதம் சைவ மிருத்யுஸ்ச சதசச்சாஹமர்ஜுனா. அர்ஜுனா, அது போல எல்லாம் நானே அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா? எது பகவானை தவிர அந்நிய வஸ்து? எல்லாம் அவனே. அவனை தவிர அந்நிய வஸ்துன்னு ஒண்ணு இருக்குமான்னு? எல்லாத்துக்கும் ஸ்தூலமா எது ஸ்தூலமா இருக்கோ, எது சூக்ஷ்மமா இருக்கோ, எது அழியக்கூடாததோ, எது அழியாத இருப்பதோ சர்வம் வாசுதேவமயம் அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சதச்சாஹம் அர்ஜுனா சதசாஹம் அர்ஜுனா. ஞானிகளுடைய பக்தியை பத்தி தான் இங்க பகவான் காட்டுறான். ஞானிகள் எதை பார்த்தாலும் வாசுதேவ ஸ்வரூபமாகவே பார்ப்பார்கள். அவர் எந்த உபாசனையை எடுத்துட்டாலும் சரி, உபாசனை அப்படிங்கிறது அவர்கள் எந்த விதமான பக்தியை எடுத்துட்டாலும் சரி. நேத்துக்கே நவவித பக்தியை சொன்னோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் போன்ற நவவித பக்தியில எதை வேணுமாலும் எந்த உபாசன பத்ததியை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்க தியானம் பண்ணக்கூடியவன் வாசுதேவனே. அப்படிங்கிறதுல ஞானிகள் ரொம்ப பர்டிகுலரா இருப்பா. தபாம் யஹமஹம் வருஷம். அவர்கள் என்ன தபசு பண்ணாலும், என்ன உபாசனை பண்ணாலும், என்ன ஆராதனம் பண்ணாலும் எல்லாம் வாசுதேவன் அப்படிங்கிறதுல மட்டும் திடமாக இருப்பார்கள் அத்தகைய ஞானிகள். சரி, ஞானிகள். அஞ்ஞானிகள்? அஞ்ஞானிகளும் ஒரு நாள் அந்த நிலை அடைவார்கள். அதுதாங்க விஷயம். ஏன்னா நம்முடைய சனாதன மதம் என்னைக்குமே யாரையுமே கைவிட்டேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அதான் நீ இங்க இருந்தால்தான் உன்னை நான் என்னுடைய பகவான் ஏத்துப்பான். நீ இந்த பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டியில இந்த மதத்துல நீ இல்லைன்னா என்னுடைய பகவான் உன்னை ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது நம் மதம் இல்ல, சனாதன மதம் இல்ல. நம் மதம் இப்போ ஞானம் உண்டானவனை இப்போ உடனே ஏத்துன்றுவான். ஞானம் இல்லாதவன், என்னை நம்பாதவன், அவன் என்னைக்கு நம்புறானோ அன்னைக்கு ஏத்துப்பேன் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஆச்சரியம். எந்த ஜீவனையுமே கைவிட்டுடுவேன் அப்படின்னு பகவான் சொல்லல. அந்த ஜீவனும் ஒரு நாள் திருந்தி என்னுடைய நிஷ்ட புரிஞ்சு, நானே கதின்னு புரிஞ்சு, சத்சங்கத்தினுடைய வாசனை வீசி என்னிடத்தில் வருவான். அப்படி அவன் வர காலத்துல அவன் நிச்சயம் கரையேறுவான். அவன் நிச்சயம் என்னிடத்தில் வந்து சேருவான். ஆழ்வார் பாசுரம் பிரமாணம், வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே. நம்ம எல்லாரோட விதி ஒரு நாள் வைகுண்டம் போய் தான் ஆகணும். அது இன்னைக்கு போறது நாளைக்கு போறதுன்னு டைம் வேணா அங்க வேறு யாருதே தவிர, ஆனால் பகவான் எந்த ஜீவனையுமே கைவிட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை.
ஆனால் ஞானிகள் தான் அப்படின்னு இல்லை, அஞ்ஞானிகள் கூட ஒரு நாள் ஞானிகளாக ஆவார்கள். அப்படி அவர்கள் ஆகிற சமயத்துல அவர்களும் என்னை அடையுவார்கள் அப்படின்னு, அனைத்தும் கொடுப்பவனும் தடுப்பவனும் நித்தியமாக காப்பவனும் இந்த ஜடம் பொருள் என்னென்னலாம் இருக்கோ அனைத்தும் நானே அப்படிங்கிறத உணர்ந்த ஞானிகள் எதை பார்த்தாலும் இது இப்படி பண்ணக்கூடாது, அது அப்படி செய்யக்கூடாது, இது இப்படி என்ன பண்ணணும் அப்படி என்ன பண்ணணும்லாம் சொல்ல மாட்டார்கள். நீ எதை செஞ்சாலும் அது பகவான் தான் அப்படிங்கறத திடமா நம்புவார்கள் ஞானிகள். அத்தகைய ஞானிகள் என்னை பிருத்தக்வேன ஆராதிப்பவர்கள் இல்லை, ஏகத்வேன ஆராதிப்பவர்கள். அதனாலதான் அவர்களால எதை பார்த்தாலும் அது நானே அப்படின்னு பார்க்க முடியும். அடுத்து 20, 21 இந்த 2 ஸ்லோகமுமே பார்க்கலாம். த்ரைவித்யா மாம் சோமபாஹ பூத பாப யஜ்ஞரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே யே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகம் அசனந்தி திவ்யான் திவி தேவபோகான். இங்க பகவான் பிருத்தக்வேன தன் ஆராதிக்கிறவர்களை பத்தி சொல்றான். பிருத்தக்வேன அதாவது ஸ்வர்க்கம் வேணும் அப்படிங்கிற பலனை கருதியே சில பேர்கள் யஜ்ஞம் பண்றார்கள். நகுஷோபாக்கியானத்துல நகுஷன் அப்படிங்கிறவன் தன் ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே யஜ்ஞம் பண்ணதாக பார்க்கப்பட்டோம். அது பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸ்வர்க்கத்துல போய் எவ்வளவு நாட்கள் இருக்க முடியும்? ஸ்வர்க்கமும் அதுவும் பிரம்மாவனுடைய அந்த ஏகதேச ராத்திரியில இந்த பாதாளம் பூமி ஸ்வர்க்கம் 3மே அழிஞ்சுடுறதுன்னு பாக்குறோம். அவர்களும் நம்மளோட சேர்ந்துதான் அழியறார்கள். அப்படி இருக்க அந்த ஸ்வர்க்கத்துல போய் அங்க எத்தனை நாட்கள் இருக்க முடியும்? நம்ம புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு போனா பலனை விரும்பி விரும்பி அந்த பலனுக்காகவே யஜ்ஞம் பண்றவர்களுக்கு இந்த சாமானிய பலன்கள் தான் கிட்டும். சரி, ஸ்வர்க்கத்துக்கு போ, எத்தனை நாட்கள் இருப்பேன், புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் அங்க வச்சுப்பா. புண்ணியம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், போக வேண்டியதுதான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்யே மர்த்யலோகம் விஷந்தி ஏவம் த்ரயீ தர்மமனு பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே. ஏன் கீழே அனுப்பிச்சுடுவா அப்படின்னா, ஏன் அங்க இடம் இல்லையோ அப்படின்னு கேட்டா, இடமெல்லாம் நல்லா இருக்கு. ஸ்வர்கலோகம் விஷாலம், விஷாலமான இடம் இருக்கு ஸ்வர்கலோகத்துல, இல்லாமல்லாம் இல்ல. ஸ்வர்கலோகம் விஷாலம்னுட்டான் பகவானே. ஆனால் இங்க எப்படி இங்கேருந்து புறப்பட்டு ஒரு சாமான்யமாவே சொல்றேன். இப்ப நம்ம பாரத தேசத்திலேருந்து புறப்பட்டு நம்ம எங்கேயோ அமெரிக்காக்கோ ஆஸ்திரேலியாக்கோ போனா அங்க டாலர் வேல்யூ ஜாஸ்தின்னு தானே வச்சிருக்கா. டாலர், யூரோ, பவுண்ட்ஸ்ன்னு அந்த என்னென்ன வச்சிருக்கோமோ அது எல்லாமே இந்தியன் கரன்சியை விட ஜாஸ்தியா தானே இருக்கு இப்போ கூட. அதனால நம்ம இந்தியன் கரன்சியா நம்ம ஒரு ₹1,00,000 அங்க எடுத்துன்னு போனா அங்க அதனுடைய வேல்யூ 50,000 40,000 இல்லையா? அதனால அது காஸ்ட்லி. அதனால அது உடனே செலவழிஞ்சிடுறதா? கையில எடுத்துட்டு போனோம்னா உடனே அது செலவழிஞ்சிடுறது. அப்புறம் எங்க போறதுன்னு தெரியல, திண்டாடுறோமா? அதேதான் இங்க எவ்வளவு புண்ணியம் சம்பாதிச்சுன்னு என்ன கட்டிட்டு ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் அங்க ரொம்ப காஸ்ட்லி. இங்க இருக்கிற அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவோட அங்க காஸ்ட்லி. அங்க அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால அவ்வளவு ஜென்மா பூரா சம்பாதிச்ச புண்ணியம் அங்க ஒரே நாள் அந்த புண்ணியம் அங்க செலவழிஞ்சு போயிடுமா? உடனே என்ன செய்வார்கள்? க்ஷீணே புண்ணியே மர்த்யலோகம் விஷந்தி. ஆயிடுத்து உன்னுடைய புண்ணியம், க்ஷீணே புண்ணிய, உன்னுடைய புண்ணியம் ஆயிடுத்து, செலவழிஞ்சு போயிடுத்து. மர்த்யலோகம் விஷந்தி, இனி நீ மர்த்தியலோகத்துக்கு போ, இனி மனுஷ லோகத்துக்கே திரும்ப போ அப்படின்னு நம்மள திரும்ப அனுப்பிச்சிருவார்கள். மறுபடியும் என்ன ஆகும்? மறுபடியும் அவர்கள் தள்ளின உடனே ஸ்வர்க்கத்துல இருந்து நம்மள ஒரு தள்ளி க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தின்னு ஒரு தள்ளுவார்கள். தள்ளின உடனே மறுபடியும் மேகத்துக்கு வருவோம். மேகத்துல இருந்து மறுபடியும் மழை நீர்ல போய், மழை நீர்ல இருந்து பயிர்கள்ல போய், பயிர்கள்ல இருந்து மறுபடியும் அன்னமாக ஆகி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா அன்ன சம்பவகான்னு மறுபடியும் அன்னத்துல உண்டாகி, அன்னத்துல இருந்து ஒரு புருஷ சரீரத்துக்குள்ள போய், மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஸ்திரீ சரீரத்துக்குள்ள போய், மறுபடியும் குவான்னு வந்த இடத்துக்கே வந்தாச்சு. ஏன்னா புண்ணியத்தினுடைய பலன் அவ்வளவுதான், வந்த இடத்துக்கே வர வேண்டியதுதான் திரும்ப. அதனால நமக்கு எந்த பலன்களும் இல்லை. அதனால பிருத்தக்வேன அப்படி ஆராதிக்கிறவர்கள் இல்ல விஷாலமான ஸ்வர்கலோகத்துக்கு தான் போகணும், ஸ்வர்க்கத்தினுடைய சௌக்கியங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர்கள் மறுபடியும் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி, மறுபடியும் மர்த்தியலோகத்துக்கு புறப்பட்டு வந்துட வேண்டியதுதான். பின்ன யஜ்ஞமே பண்ண வேணாங்கிறியா கிருஷ்ணா? பின்ன யாகம் ஓமம் இதெல்லாம் பண்ண வேணாங்கிறியா அப்படின்னு கேட்டா பண்ணு. ஆனா அந்த யஜ்ஞேஸ்வரனாக யஜ்ஞஸ்வரூபனாக என்ன பார்த்துட்டியாகில் இது புண்ணியம் அப்படின்னு சம்பாதிச்சுன்னு நீ ஸ்வர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. அத பகவதார்ப்பணமாக நீ எப்ப பண்றையோ அப்ப பண்ணின உடனே அது என்ன சேர்ந்துடுறது?
நீ எங்கேயோ இந்திராதி தேவதைகளை நினைச்சு நீ பூஜிக்கிற வரைக்கும் தானே நீ அவர்கள்ட்ட போய் சேர போற. நீ அதை என்ன நினைச்சுட்டு நீ போட்டுட்டு ஆகில், என்ன நினைச்சுட்டு நீ செய்துட்டு ஆகில், நீ என்ன வந்துதானே அடைய போகிறாய். அதனால ஸ்வர்க்கத்தினுடைய பலன்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிற வரைக்கும் மறுபடியும் நீ பூலோகத்துக்கு வந்துதான் ஆகணும், இந்த மத்திய லோகத்துக்கு வந்துதான் ஆகணும். அதனால பலன்கள்ல இருக்கிற ஆசைகளை விட்டுட்டு எல்லாமே பகவதார்ப்பணம்னு நீ எப்ப பண்ண கத்துன்ட்டியோ அப்போ உனக்கு நான் என்னுடைய கருணை எழுதி வச்சிருக்கு, நீ என்ன வந்து அடைந்து விடுவா. ஏன்னா நீ விரும்புறப்பா. நான் அவ்வளவு சுயநலமா உனக்கு உன்னை ஆராதிச்சாதான் நீ உன்கிட்ட சேர்த்துப்பேன்னு சொல்றிய அப்படின்னா நீ விரும்புற நீதான் எனக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்கிற, நீதான் மறுபடியும் எனக்கு சம்சாரம் வேணும்னு கேட்கிற. ஏன்னா ஒரு குழந்தை என்ன ஆசைப்படுறதோ அதை அப்பா அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. சரி நான் இந்த ஊருக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு, சரி போ, என்னுடைய பெரிய சொத்து உனக்கு காத்துன்னு இருக்குடான்னு அந்த தகப்பனார் தாயார் உட்காந்துருக்கா. அத அந்த குழந்தை கேர் பண்ண மாட்டேங்கிறது. குழந்தை என்ன பண்றது, இல்ல நான் போய் ஆகணும், நான் அந்த ஊருக்கு போய் அங்க ஒரு காலேஜ் இருக்கு, அங்கதான் நான் படிச்சுட்டு வரணும். சரி கிளம்பு போ, செலவுக்கு பைசா கொடுப்பான், இந்த கிளம்பு போய் படிச்சுட்டு வா. படிச்சு முடிச்ச பிறகு போராது, மறுபடியும் நான் மேல் படிப்புக்கு வேற மாநிலத்துல அந்த காலேஜ்ல போய் படிக்கணும். சரி போயிட்டு வா. மறுபடியும் மேல் படிப்பு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், போயிட்டு வா. அப்படிதான் நம்ம சம்சார சுகங்கள் சொர்க்கங்கள் எல்லாம் அனுபவிச்சது. ஆனால் ஒரு நாள் எல்லாம் போறோம், இங்க அங்க அங்கன்னு சுத்தி ஆச்சு. மறுபடியும் நம்மளுடைய அப்பாவுடைய லாலனை, நம்ம அம்மாவுடைய லாலனை கிடைச்சா போறோம் அப்படின்னு நம்ம திரும்பி வரச்சே, வந்தியாடாப்பா குழந்தை, இந்தா கண்ணே என்னுடைய சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு கொடுப்பாளே. அடடா, நம் பலன் இங்க பக்கத்துல இருந்தது நம்ம பலன். அதை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணோம், இத்தனை நாட்கள் இங்க சுத்தி அங்க சுத்தி கடைசியில வந்து சேர்ந்தோமா தகப்பனாருடைய லாலனைக்கே. அந்த லாலனைக்கு வரைச்சு எழுதியே வச்சிருக்க அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு. அதுதான் பகவான் இங்க சொல்ல வருது, உனக்கு எழுதி வச்சிருக்குடா என்னுடைய ஐஸ்வர்யம், ஆனா நீதான் எனக்கு சொர்க்கம் வேணுங்கிற, எனக்கு மறுபடியும் சம்சார சுகம் வேணுங்கிற. நீ அலையிற வரைக்கும் நான் உன்னை கட்டுப்படுத்தவா முடியும், உன்னை சுதந்திரமா தான் நான் விட்டுருக்கேன். பகவான் எவ்வளவு சுதந்திரமா நம்மளை விட்டுருக்கான். உன்னை சுதந்திரமா நான் விட்டுட்டேன், நீ எங்க போறியோ போப்பா, கடைசியில ஒரு நாள் என்னிடத்துல வந்து சேர மாட்டியான்னு தான் நான் உனக்காக காத்துன்னு இருக்கேன். ஒரு தகப்பனார் எப்படி புத்திரனுக்காக ஒரு கன்னிகைக்காக காத்துன்னு இருப்பாரோ, அது போல இவர் என்னை வந்து அடைய மாட்டானா ஒரு நாள், அங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு நாள் வந்து அடைய மாட்டியா என்னன்னு உனக்காக நான் காத்துன்னு இருக்கேன் அர்ஜுனா. அதனால எனக்கு ஒண்ணு சுயநலம் இல்லப்பா, என்ன ஆராதிச்சாதான் நீங்க வருவேன்னு சுயநலம் இல்ல, அதுக்கான அதிகாரி வேண்டாமா. ஏன்னா இல்ல நான் இங்கதான் போகவேன்னு சொல்ற ஒரு புத்திரனை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும், போற வரைக்கும் நான் விடுவேன் தான், கடைசியில வரச்சே என அவனுக்கு எழுதி வச்சிருக்க என்னுடைய ஐஸ்வர்யம் அப்படிங்கறதுதான் இங்க பகவான் சொல்ல வரான். அதனால ஸ்வர்க்கம் பரியந்தம் நீ போனாலும் மறுபடியும் க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, மறுபடியும் அவர்கள் உனக்கு கீழே தான்ப்பா தள்ளுவார்கள். நம்ம எந்த ஊருக்கு நம்ம எங்க போனாலும் அங்க இருக்கிறவர்கள் நம்மளை ஏளனம் தான் பண்ணுவார்கள், நம்மளை ஏதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணதான் பார்ப்பார்கள், நம்மளை கீழே தான் தள்ளுவார்கள். ஆனால் எந்த ஒரு தகப்பனார் தாயாருடைய லாலனைக்கு போயிட்டா மறுபடியும் இங்கெல்லாம் வர வேண்டியது இல்லையோ, மறுபடியும் நமக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யம் வந்து சேர்ந்துடுமோ, அத்தகைய லாலனைக்கு நம்ம ஆசைப்படணும். அததான் இங்க பகவான் சொல்றான், மத்தியலோகம் போய் 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 பழக்கப்பட்டவர்களுக்கு என்னுடைய லாலனை சுகம் அவர்களுக்கு தெரியறதில்ல. 22வது ஸ்லோகம். अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते ये तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्. अनन्याश्चिन्तयन्तो मां ये जना पर्युपासते. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இவ்வளவு நேரம் இந்திராதி தேவதைகளை உபாசித்தால் அது என்னன்னு சொல்லிட்டான். இல்ல இந்திராதி தேவதைகளுக்கும் அந்தர்யாமி நான் அப்படின்னு என்ன புரிஞ்சுட்டு உபாசிக்கிறவர்களுக்கு என்ன கதின்னு சொல்லிட்டான். ஆனால் இப்ப என்னையே யார் உபாசிக்கிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்கிறான். என்னையே அனன்யாஸ் சிந்தையன் தோமாம், என்னையே அனன்யாஸ் சிந்தையன் தோ மாம். மாம்னா என்ன அனவரதமும் ஸ்மரிப்பவர்கள், அவர்கள் அனவரதமும் உன்னை ஸ்மரிச்சுட்டே இருந்தா அவன் குடும்பம் எப்படிப்பா நடக்கும்னா யோகக்ஷேமம் வகாம்யகம், அவனுடைய க்ஷேமத்தை நான் வகிக்கிறேன்பா. அவன் என்ன அனவரதமும் அவன் சிந்தனை பண்ணா அவனுக்கும் குடும்பம் இருக்கே, குழந்தை குட்டி இருக்கேன்னா அதை நான் பாத்துக்கிறேன். யோகக்ஷேமம் வதாம்யகம். ஏன்னா அவன் அனவரதமும் என்ன சிந்தனை பண்றானே, அப்படி இருக்க முடியுமோ?
அப்படி யாராவது இருக்காளான்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பக்த சரித்திரத்துல ரைதாஸ் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். பண்டரிநாதன் விட்டலன் மேல அவ்வளவு அவருக்கு பிரேம. அதனால அவர் செருப்பு தைக்கிற தொழில் பண்றவர். அவர் செருப்பு தைக்கிறவர்கள். அந்த தேசத்து ராஜா ஏதோ ஒரு போர் புரியார் போல இருக்கு. அதனால சிப்பாய்களுக்கு எல்லாம் ஷூ தைச்சு கொடுக்கணும்னு இவர்கிட்ட ஒரு பல்க் ஆர்டர் கொண்டு கொடுத்துட்டார். ஆனா இவருக்கோ எப்போதும் விட்டலனை பாடி 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 பழக்கமாவே இருக்கிறதுனால தொழில்ல ரொம்ப அப்படி கவனம் எல்லாம் செலுத்த மாட்டார். ரொம்ப இன்னைக்கு ஒரு டெட்லைன், இந்த டெலிவரபிள் இது முடிக்கணும்னா அதை இன்னைக்கு பண்ணியே ஆகணும்னு அவரால் பண்ண முடியல. அப்படி உட்காந்து ஐயோ நாளைக்கு கார்த்தாலக்குள்ள ராஜாக்கு கொண்டு போய் இது கொடுக்கணுமே அப்படின்னு எல்லாம் அவரால் யோசிக்க முடியல. ஏன்னா அவருடைய கீர்த்தனம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா பிரபுஜி தும் சந்தன் ஹம் பாணி அப்படிம்பார். பிரபுஜி பிரபுஜின்னு அவர் கூப்பிடுறது விட்டலனை, பாண்டுரங்கனை, கண்ணனை. அந்த கண்ணனை கூப்பிட்டு நீ சந்தனம்னா உனக்கு அந்த சந்தனம் கரைக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்படும் இல்லையா, அந்த தண்ணீர் நான். பிரபுஜி தும் சந்தன் ஹம் பாணி அப்படின்னு பாடக்கூடிய அந்த ரைதாஸ் எப்போதும் விட்டலன் ஸ்மரணத்திலேயே இருக்கிறவருக்கு நாளைக்கு கார்த்தாலக்குள்ள ராஜா இப்படி ஒரு பெரிய ஒரு செருப்பு தைக்கிற வேலையை அவருக்கு கொடுத்து வச்சிருக்கார். சிப்பாய்களுக்கு எல்லாம் ஷூ பூட்ஸ் தைக்கணும்னு. ஆனால் அவரோ உட்காந்து ஆடி பாடின்னு இருக்கார் விட்டலன் நினைச்சு. மறுநாளே ராஜா வந்து கேக்குறாரு, எங்கப்பா நான் கொண்டு வர சொன்னேனே எங்க அப்படின்னதும், அடடா சொன்னேன் ராஜா, நேற்றுக்கு ரொம்ப ஆராதனத்துக்காக போயிருந்தேனா ரொம்ப நேரம் விட்டலன் சன்னதியில இருந்துட்டேன், அதனால கொஞ்சம் மறந்துடுத்து ராஜா. மறந்துடுத்தாவது? அரசன் சொல்லியிருக்கேன், ராஜா சொல்லியிருக்கேன், மறந்துடுத்துன்னு சொல்றியா? எனக்கு தெரியாது, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம், அதுக்குள்ள நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ராஜா சொல்ல, நான் என்ன பண்றது புரியலையே அப்படின்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரைதாஸுக்கு அங்க ஒருவன் வரானாம். ஒரு சிறுவன் வந்து, சுவாமி இங்க செருப்பு தைக்கிறவர் நீர் தானே, உமக்கு நான் ஏதாவது உதவி செய்யலாம்னு வந்திருக்கேன். உதவியாப்பா? செய்ப்பா, ஆனா எனக்கு கொடுக்க சம்பளம் உனக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் ராஜா முதல்ல எனக்கு பைசா கொடுக்கணும், அப்புறம் தான் உனக்கு நான் கொடுக்க முடியும். அதெல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இல்ல நான் என்ன பண்ணணும்? நீங்க வெறும பாடிட்டு இருக்கோ போறோம், நீங்க ஏதோ பாட்டு பாடுறீங்க இல்லையா, அதை பாடிட்டு இருங்க போறோம், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு இவர் பாட்டு ஆடி பாட ஆரம்பிச்சுட்டார். திரும்ப சொன்ன குறிப்பிட்ட நேரத்துக்கு எல்லா செருப்பும் தைச்சு ராஜாக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. சரி, அந்த பையன் நமக்காக, அந்த சிறுவன் எவ்வளவு வந்து நமக்காக உழைச்சிருக்கான், வேலை செஞ்சிருக்கான், அவனுக்கு கொண்டு போய் இந்த ராஜா கொடுத்த சம்பாவனை எல்லாம் கொடுத்துடணும்னு வந்து பார்த்தா அவனை காணமே. யாருன்னா அது விட்டலன் தானே வந்தது. ஏன்னா அவரோட பக்தனுடைய யோகக்ஷேமம் நான் கருதுவேன். ஏன்னா அவன் அனவரதமும் என்ன சிந்தனை பண்றானே, அவன் அனவரதமும் என்ன சிந்தனை பண்றச்சு அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பாத்துக்க மாட்டேனா? அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாசதே, என்ன உபாசனை பண்றதே லட்சியம்னு அவன் உட்காந்துருக்கான். அப்ப அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வதாம்யகம், அவனுடைய யோகக்ஷேமத்தை நானே அதை ஏத்துக்கிறேன். அப்படின்னா கிருஷ்ணா நான் பாட்டு உட்காந்து பஜனை பண்றேன், நீ என் குடும்பத்தை பாத்துப்பியா கிருஷ்ணா அப்படின்னா? அப்படி கிடையாது. அது அவன் நம்ம குடும்பத்தை பாத்துக்கணுங்கிறதுக்காக நம்ம பஜனை பண்ணக்கூடாது. இது நன்னா இருக்கே அப்படின்னா உடனே கர்மண்யேவாதிகாரஸ்டே, போ நீ கர்மாக்கு தான் அதிகாரி, கிளம்புன்னு விடுவோம். நன்னா கட்டுறி என் தலையில, கர்மண்யேவாதிகாரஸ்டே தான் நீ. அப்போ அது தானா வரணும். அந்த ஸ்மரணங்கிறது தானா வந்து தானா இது தானா தானே நடந்தது. இப்ப நம்ம உதாரணமா சொன்ன ரைதாஸோடைய கதையில தானா நடந்தது. அவர் ஒண்ணு இன்டென்ஷனலா அதை பண்ணல. சாதாரணமாகவே விட்டலன் கோவிலுக்கு போவார். அங்க போனா நாள் பூரா அங்க அவருக்கு கழிஞ்சிடும். அப்படி கழியறிச்சே அவருக்கு ராஜா சொன்னது கூட ஞாபகம் இல்லாம உட்காந்து அப்படி அவனுடைய ஸ்மரணையில உட்காந்து இருந்தார். அது தானா நடந்தா அது வேற. பகவான் நம்மளை பாத்துக்கணுங்கிறதுக்காக போய் பஜிச்சானாகில் நீ போ கர்மண்யேவாதிகாரஸ்டே, போய் உன் கர்மாவையே செய்ப்போ, கடமையே செய்யன்னு அனுப்பிடுவான் நம்மள உடனே. அது தான் அந்த அளவுக்கு பக்திங்கிறது ஊறி போய் தானா ஒரு பக்தனுக்கு வந்துடுத்துனா அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன். தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம், எல்லாத்தையுமே அவன் பார்த்துப்பான். நமக்கு நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி என்ன? அவனை ஸ்மரிக்கிறது மட்டும்தான். அதுக்காக இப்ப ரைதாஸ் மாதிரி எல்லாரும் புறப்பட்டுடணும்னு இல்ல, நம்ம அவனை அப்பப்ப ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே போறோம். நம்முடைய யோகக்ஷேமத்தை அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லிட்டான் பகவான். அடுத்தது 23வது ஸ்லோகம். ஏப்யன்ய தேவ தா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக தேபி மாமேவ கௌந்தேயாக யஜந்த்ய விதிபூர்வகம்.
ஞானிகள் ஒரு கால் மற்ற தேவதைகளை நினைச்சு உபாசனை செஞ்சாலும் மற்ற தேவதைகளை பகவானுடைய அங்கமாதான் நினைச்சிட்டு உபாசிப்பார்கள். அங்கி அவன்தான் அப்படின்னு நினைச்சுப்பார்கள். அந்ய தேவதா பக்தா, அந்ய தேவதா பக்தா, எந்த தேவதைகளை உபாசித்தாலும் ஞானிகள் அது நானே அப்படின்னு நினைச்சிட்டு உபாசிக்கிறதுனால அது பகவத் ஆராதனமாகவே ஆயிடுறதுனால மற்ற தேவதைகள் எல்லாம் இங்க பூஜை செய்யறவர்கள் அல்ப பலன்களை தான் அடைகிறார்கள்னு நான் சொன்னாலும் அதையே அவர்களுக்கும் பகவான் தான் அந்தர்யாமி அப்படின்னு நினைச்சுட்டு செய்யறவர்களுக்கு தேபி மாமேவ கௌந்தேயா அப்படி நினைக்கிறவர்களுக்கு என்ன அப்படின்னா தேபி மாமேவ கௌந்தேயா, அவர்களுக்கு நான் என்ன கொடுத்து விடுறேன் கௌந்தேயா அர்ஜுனா. அப்படி ஏன்னா இந்த லோகத்துல எல்லாரிடத்துலயும் தானே பழக வேண்டி இருக்கு. அது என்ன கிருஷ்ணா நீ இப்படி சொல்ற? நான் வனவாசத்துல இருக்கும் போது வியாச பகவானே நீ போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டார். நான் போய் பின்ன தபசுகள் தானே உட்காண்டேன் இந்த சிவனை நோக்கின்னா. ஆனா நீ சிவனை பார்த்ததும் என்ன சொன்ன? நீயே கிருஷ்ணன் சொன்னியா இல்லையா? அதுதான் எனக்கு வேணும். அதனாலதானே நான் உனக்கு நான் என்ன கொடுத்துட்டேன். தேபி மாமேவ கௌந்தேயா யஜந்த்ய விதி பூர்வ கௌந்தேயா, நீ எப்படி எல்லாம் கிருஷ்ணனேன்னு என்னையே நீ பாக்கறியோ அது போல எல்லாரும் என்னையேன்னு பாக்குறவர்களுக்கு நான் என்ன கொடுத்துடுறேன். எனக்கு அர்ஜுனன்ட்ட கொடுத்துட்டானே கண்ணன். அதுவும் அர்ஜுனனோ சாரத்தியம் பண்ற கிருஷ்ணனை பார்த்து ரதம் ஸ்தாபயமே அர்ஜுனானுங்கிறான். ரதத்தை கொண்டு போய் அங்க ஸ்தாபிங்கிறான். ரதம் ஸ்தாபயமே அச்சுதாங்கிறான். ரதத்தை கொண்டு போய் அங்க ஸ்தாபி அச்சுதா, ரதத்தை எடு ஓட்டு அப்படின்னு ஆக்னியை இடுறான் கிருஷ்ணனுக்கு. ஆனா கிருஷ்ணன் என்னடா என்ன பாட்டு ஆக்னியை இடுற, கெஞ்சி கேளுடா சொல்லுவான். சல்லியன் இப்ப அதுதானே சொல்ல போறார். சல்லியனை சாரத்தியா உட்கார வச்சிருக்காருல்ல எதிரில, அவர் அதுதான் சொல்ல போறாரு. இப்போ கெஞ்சி கேளு, நான் எப்பேற்பட்டவன், என்னிடத்துல ரதம் ஸ்தாபயங்கிற கெஞ்சி கேளு பயல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்க. அதுவும் அர்ஜுனா இதோ போயிட்டேன் அப்படின்னு என் அர்ஜுனன் சொல்லிட்டான், இதோ போயிட்டேன் அப்படின்னு எடுத்துன்னு கிளம்புறானே. அப்ப என்ன பண்ணிட்டான் பகவான்? ஏன்னா அவன் சர்வமும் கிருஷ்ணன்னு பாக்குறான் இல்லையா, எல்லாம் நான் நினைக்கிறான் இல்லையா அர்ஜுனன். அதனால அவனுக்கு தேபி மாமேவ கௌந்தேயா, உனக்கு நானே. எப்படி நீ எல்லாவற்றையும் நானே நினைச்சியோ உனக்கு நானே. என்ன நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஞானிகள் எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் நானே நினைப்பார்கள். அத்தகைய ஞான நிலைய யார் அடையறார்களோ எல்லாம் நானே அப்படின்னு பாக்குறவர்களுக்கு நானே தான் இருப்பேன். வேற எங்க போயிட போறேன்? நானே தான் அவர்களுக்கு இருப்பேன். அடுத்து 24வது ஸ்லோகம். அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் भोक्ता च प्रभुरेव च न तु माम बिजानन्ति ये तत्त्वेन तश्चयवन्ति ते ये अहं हि सर्वयज्ञानां, நானே யஜ்ஞம் ஸ்ராத்தம் அதுல பண்ணக்கூடிய தர்மங்கள் அல்ல இருக்கக்கூடிய பிரபுவும் கோப்தாவும் எல்லாம் நானே. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச, போக்தா ச பிரபுரேவ ச, நானே போக்தா, நானே பிரபு, நானே போக்தாவா இருந்து நானே அதை வாங்கிக்கிறேன், நானே பிரபுவா இருந்து உனக்கு அனுகிரகமும் பண்றேன். அப்பேற்பட்டவனை தெரிந்து கொள்ளாதவர்கள் பிருத்தக்தேனன்னு மற்ற தேவதைகள் இல்லை, இந்திரன் தான் ஆகுதி வாங்கிக்கிறான், யஜ்ஞத்துல பிரத்யட்சமா இந்திரன் தான் வாங்கிக்கிறான், அக்னி தான் வாங்கிக்கிறான் நினைக்கிறவர்கள் அப்படியே போகட்டும். அவர்கள் எப்படி போறார்களோ போகட்டும், அதை பத்தி இல்ல. ஆனால் அதுவும் நானே அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு என்ன தவிர வேற என்ன இருக்கு? இது முன்னாடி சொன்ன ஸ்லோகமே தான் அப்படியே எங்கேயும் வருது. நது மாம பிஜானந்தே, நது மாம பிஜானந்தே, மாமே என்னையே நினைச்சு பஜிப்பவர்களுக்கு நான் நிச்சயம் உண்டு. அவர்கள் என்னையே அடைகிறார்கள், சாமானிய பலன்கள் அடைகிறார்கள். பிருத்தக்தேன பக்தி பண்றவர்கள், ஏகத்துவேனு பக்தி பண்றவர்கள் என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு 24வது ஸ்லோகம். அடுத்து 25வது ஸ்லோகம். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாந்தி மத்யா ஜினோபி மாகா யாந்தி தேவவ்ரதா தேவான். தேவர்களை வழிபடுறவர்கள் தேவர்கள் அடைகிறார்கள். அதாவது தேவதைகளை வழிபடுறவர்கள் சொர்க்கத்துக்கு தானே அடைகிறார்கள்னு தெரியறது நமக்கு. அதனால தேவதைகளை வழிபடுறவர்கள் தேவதைகளையே அடைகிறார்கள். யாந்தி தேவவ்ரதா தேவான்
பித்ருக்களை ஆராதிக்கிறவர்கள். அதாவது நம்மளுடைய முன்னோர்களையே இப்பவுமே இந்த கிராமங்கள்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, நம்ம முன்னோர்கள்லயே யாராவது ஒருத்தரை அந்த காவல் தெய்வமாக ஏற்று அதுவே நம்மளுடைய குல தெய்வம் அப்படின்னு வச்சுட்டு கொண்டாடுவார்கள். அந்த மாதிரி பித்ருக்களை ஆராதிக்கிறவர்கள் பித்ருக்களையே அடைகிறார்கள். பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாக, பூதங்களை ஆராதிக்கிறவர்கள் பூதத்தையே அடைகிறார்கள். பூதானி யாந்தி பூதேஜ்யா. சரி, பின்ன யாருதான்ப்பா ஒன்ன அடையிறான்னா என்ன ஆசிரியக்கிறவன் என்ன அடையிறான், அவ்வளவுதானே. யாந்தி மத்யா ஜினோபி மாம். ஆனால் என்ன வழிபடுறவர்கள் என்ன அடைவார்கள். யார் யாரை வழிபடுறியோ நீ அவரவர்கள் அடையிறாய். தேவதைகளை வழிபட்டால் தேவதைகளை, பித்ருக்களை வழிபட்டா பித்ருக்களை, பூதங்களை வழிபட்டா பூதகணங்களை, என்ன வழிபட்டா என்ன. யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாக பூதானி யாந்தி பூதேஜ்யாக யாந்தி மத்யா ஜினோபி மாம் தான் ரொம்ப முக்கியம். என்ன ஆராதிக்கிறவர்கள் என்ன அடைகிறார்கள் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சாமான்யமாவே எடுத்துக்கோயே அப்படிங்கிறான் கிருஷ்ணன். யார் யார நீ ஆராதிக்கிறியோ அவரவர்களை அடைகிறாய். ஆனா என்ன ஆராதிக்கிறவன் என்ன அடைகிறான். சரி, உன்னை எப்படி ஆராதிக்கிறது கிருஷ்ணா? உன்னை ஆராதிக்கிறவன் உன்னை அடைகிறான்னு சொல்ற இல்லையா, உன்னை எப்படி ஆராதிக்கிறது அதை சொல்ல கொஞ்சம். என்ன பண்ணணும்? உன்னை அஷ்டாங்க யோகத்துல உட்காரலாமா, போய் பத்மாசனத்துல உட்காரலாமா, வஜ்ராசனத்துல உட்காரலாமா, கண்ணை மூடிக்கலாமா, கிருஷ்ணா கிருஷ்ணான அனவர்தமும் உன்னையே தியானம் பண்ணிட்டு அப்படியாப்பா? இல்ல திவ்ய கஷேத்திரங்களுக்கு ஓடி ஓடி வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோவிலாவது முடிக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்து அப்படியா? இல்ல ஒரு நாளைக்கு 108 நாமா, இல்ல அது போல ஒரு 12 தடவை ஒரு 16 கவுண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வச்சுட்டு இருக்கா இல்லையா. இந்த கிருஷ்ணநாம 16 தடவை 108 தடவை சொல்லியே ஆகணும், 108 தடவை அந்த மாதிரி 16 தடவை முடிச்சே ஆகணும்னு சில பேர் வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரியா? இல்ல உன்னை எப்படிப்பா ஆராதிக்கணும்? உன்னை ஆராதிக்கிறவர்கள் உன்னை அடையறான்னு சொல்லிட்டியோ இல்லையோ, உன்னை எப்படி ஆராதிக்கிறதுன்னு மட்டும் எனக்கு சொல்லிடு அப்படின்னா அதுதான் அடுத்த ஸ்லோகத்துக்கு. அதுக்கு பகவான் சொல்றான், என்ன ஆராதிக்கிற முறை தானே உனக்கு வேணும். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்த்யுபஹ்ருதம் கோ அஷ்னாமி பிரயதாத்மனஹ. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், ஏதாவது ஒண்ணு போரும்பா எனக்கு. நீ இவ்வளவெல்லாம் கேட்டு இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். பத்திரம்னா என்ன அப்படின்னா இலை, ஒரு இலை போறோம். புஷ்பம்னா பூ, பழம்னா அதான் பழங்கள், இல்ல தோயம்னா நீர், ஒரு தீர்த்தம் கூட போறோம் எனக்குன்றான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோவே பக்தியா பிரயச்சதி. என்னுடைய பக்தர்கள் என்ன அப்படிதான் ஆராதிப்பார்கள். யார் அப்படி இலைய கொடுத்துட்டா உனக்கு போருமா? ஏன் போறாது? உன் பத்தினி திரௌபதி கொடுக்கலையா எனக்கு? கீரை கொடுத்தாளே திரௌபதி, என்ன கொடுத்தா வேற? துர்வாசர் வந்துட்டாராம், 16,000 சிஷ்யர்களை கூட்டுண்டு வந்துட்டான். வந்து அவங்க உட்காந்துருக்காரு துர்வாசர். ஏற்கனவே இந்த கதையை அனுபவிச்சுட்டோம், கிரமேண சொல்றேன். அந்த துர்வாசர் வந்து அந்த 16,000 சிஷ்யர்களோட அங்க வந்து உட்கார 10,000 சிஷ்யர்களோட வந்து அங்க உட்கார. அப்ப அவர் தர்மபுத்திரரோ ஒத்துனுட்டார். சரி உங்களுக்கு பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு ஒத்துனுட்டார். அவர்கள் இருக்கிறதோ குடிசை. அங்க என்ன இருக்கு அவர்களுக்கு? அக்ஷய பாத்திரம் அலம்பி கௌத்தியாச்சு. திரௌபதி என்னை கேட்டுட்டு சொல்ல வேணாமா, நீங்க பாட்டு இப்படி ஒத்துன்னு வந்துட்டேளே, நான் இப்ப எங்க போவேன் அப்படின்னு திரௌபதி கைய பிசைறாள். அன்னைக்கு 10,000 புடவை வந்தது இல்லையா உனக்கு தியூத்த அரங்கத்துல? அப்படி இருக்கிறச்சு இந்த 10,000 பேருக்கு ஒரு அன்னமா உனக்கு பரிமாற தெரியாது. அதனால நீ என்ன பண்றியோ பண்ணுன்னுட்டார் தர்மபுத்திரர். இவளோ கிருஷ்ணா, வேற என்ன ஆச்சரியம் அவளுக்கு, வேற என்ன கதி அவளுக்கு? கண்ணா அப்படின்ன உடனே அந்த கண்ணனே திடீர்னு யாக்ஞசேனி கிருஷ்ணே கிருஷ்ணேன்னு வரான். வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாதம் கொடுன்னு. சாதம் இல்ல கிருஷ்ணாங்கிற அவ. இல்ல நான் பாத்திரத்தையாவது கொடு பாக்குறேங்கிறான். அந்த அக்ஷய பாத்திரம் நான் உனக்கு கொடுத்தேனே, அதை கொண்டு வாயேன் பாக்கலாம். ஒரே ஒரு கீரை தண்டு அங்க இருந்துதான். அதை எடுத்து சாப்பிட்டு அப்பாடன்னு ஜீர்ணிச்சானா. அப்படி ஜீர்ணிச்ச உடனே அங்க இருக்கிற 10,000 பேரோட வந்த துர்வாசருக்கு வயிறு நிரம்பிடுதான். அத்தனை பேருக்கும் வயிறு நிரம்பிடுது. ஏன்னா திரௌபதியை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு இலை தானே கொடுத்தா திரௌபதி. அந்த ஒரு இலைக்காக பகவான் வரலையா? பத்திரம். அதே போல ஒரு துளசி தளத்தை தானே ருக்மிணி பிராட்டி கொடுத்தா. சத்யபாமா ஆபரணமா கொண்டு வந்து இந்த கிருஷ்ணனுடைய தராசுல கொண்டு வைக்கிறா. ஆக துலாபார லீலை அந்த கிருஷ்ணனுடைய தராசுல வந்து வச்சு, அப்ப கிருஷ்ணன் எழுந்துக்கலையே எதுக்குமே.
கிருஷ்ணனுடைய தராசு மேல வரலையே. ஆனால் ருக்மிணி பிராட்டி ஒரே ஒரு துளசி தளத்தை அந்த தராசுல வச்ச உடனே பகவான் எழுந்துட்டான்னா அதுக்கு காரணம் அங்க பொருள் இல்ல. பெரிய பெரிய பொருள்கள் செல்வங்களை கொண்டு வச்சா பகவான் அதுக்கு மயங்குவான்னு இல்ல. அங்க அந்த பக்திக்கு தானே வசமானா. அந்த பக்தியோட கூட எனக்கு ஒரு பத்திரம் கொடுத்தா போறோம், பத்திரம் ஒரு இலை கொடுத்தா போறோம். திரௌபதி சாட்சி, ருக்மிணி பிராட்டி சாட்சி. புஷ்பம், புஷ்பம் யாரு சாட்சின்னா நிறைய பக்தர்கள், ஒரு சின்ன நம்மளுடைய தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் புஷ்ப கைங்கரியம் தான் பண்ணார் ரங்கநாதருக்கு. அது போல ஒரு சின்ன புஷ்பம் போறோம் எனக்கு. புஷ்பம், பலம், சபரி. சபரி அந்த பம்பா சரசுல பம்பையிலே போய் பகவானுக்காக ராமபிரானுக்காக பழங்களை பறிச்சு வச்சு காத்துட்டு இருந்தா. ராமபிரான் வந்ததும் அந்த பழங்களை சமர்ப்பித்தா. அதை அவ்வளவு போக்கியமா நினைச்சுட்டு ராமபிரான் ஏத்துக்கிறான் இல்லையா. அந்த ஒரு பழம் போருமா பகவானுக்கு. பழம், தோயம், சரி இதெல்லாம் சரி. பத்திரம், புஷ்பம், பழம்லாம் சரி. தோயம், நீர், அது யாருப்பா கொடுத்துருக்கா? நீர் யாரு கொடுத்துருக்கு? வெறும் ஒரு தீர்த்தமே போருமா அவனுக்கு. ரந்தி தேவன், ரந்தி தேவன் அவனுடைய ராஜ்யத்துல, அது ஒரு ராஜா ரந்தி தேவன். இந்த ரந்தி தேவன்கிற ராஜா அவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப ஏழ்மை. எல்லா ஜனங்களும் ஓடிட்டார்கள். இந்த ஏழ்மை தாங்க முடியாம, வறுமை தாங்க முடியாம, வறட்சி வந்து மழையே இல்லாம ராஜ்யம் கஷ்டப்பட்டு ராஜ்யமே போச்சு, எல்லாம் போச்சு. ராஜாவை சந்திக்க வந்துட்டான். அவ்வளவு வறுமை. ராஜாவை சந்திக்க வந்ததும் எவ்வளவோ நாட்கள் ஆயிடுத்து சாப்பிடல. ஆனா வயிறு ரொம்ப கபகபங்கிறது எங்கேயோ ஒரு பாண்டத்துல யாரோ கொஞ்சம் திருக்கண்ணமதை வச்சுட்டு போயிருக்கா. அந்த பாயசத்தை எடுத்து, அந்த திருக்கண்ணமதை எடுத்து, சரி நம்ம சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, ஏதோ இந்த ஒரு திருக்கண்ணமது கிடைச்சது, கொஞ்சம் ஏதோ ருச்சிக்கலாம்னு நினைச்சு இந்த ரந்தி தேவன் சாப்பிடலாம்னு வரைச்சே அதுக்கு ஒரு 2 பேர் வந்துட்டா. எனக்கு கொடுப்பா அப்பாப்பா, எனக்கு கொடுப்பா. ராஜாவாச்சே, தன்னுடைய பிரஜையில ஒருவன் வந்து எனக்கு கொடுன்னு கேட்கறச்சே எப்படி கொடுக்காம இருக்கிறது? எடுத்துக்கோங்க, இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு அந்த திருக்கண்ணமதை கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு பின்ன ராஜாக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு தீர்த்தம் இருக்கு. அந்த சரி இந்த தீர்த்தத்தையாவது சாப்பிடலாம்னு வரைச்சு ஒருவன் வந்து ராஜன்னு எனக்கு அந்த தீர்த்தத்தை எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க அந்த தீர்த்தத்தை அப்படின்னு. உடனே சித்த முன்னாடி வந்திருக்க கூடாதோப்பா, திருக்கண்ணமது இருந்ததே, அவர்களோட சேர்த்து உனக்கு கொஞ்சம் பங்கு போட்டு கொடுத்திருப்பேனே, சரி கொடுக்கறதுக்கு இந்த தீர்த்தமாவது இருக்கே, சாப்பிடு அப்படின்னு அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு அப்படி பாக்குறான். அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டது பகவான் தான். பகவான் தான். ரந்தி தேவன் கொடுத்த அந்த நீரை சாப்பிட்டானே, ரந்தி தேவன் கொடுத்த அந்த தீர்த்தம் சாப்பிட்டான் இல்லையா, சாப்பிட்ட அந்த ரந்தி தேவனுக்கு அனுகிரகம் பண்ணலையா. இது மகாபாரதத்துல ஆதி பர்வாவில வருது இந்த சரித்திரம். அப்படி இருக்க அந்த ரந்தி தேவன் ஒரு தீர்த்தத்தை கொடுத்தே பகவானை ஆட்கொண்டுட்டான். பகவான் அவனை ஆட்கொண்டான். அது போல எனக்கு ஒரு இலையோ, பூவோ, புஷ்பமோ, ஒரு பழமோ, தீர்த்தமோ கூட போறோம். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோபே பக்தியா பிரயச்சதி. அங்க பக்தியா பிரயச்சதி, அதுதான் முக்கியம். அங்க பக்தியோட கூட இருக்கணும். வெறுமை கொண்டு வந்து நான் இந்தா உனக்கு ஒரு இலையை கொடுத்துட்டேன், இந்தா உனக்கு ஒரு பூ கொடுத்துட்டேன்னு கொடுக்கறது இல்ல. பக்தியோட கூட அது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது என்ன, அஷ்னாமி பிரயதாத்மனஹ. அஷ்னாமின்னு வேற சொல்லிட்டான். அஷ்னா அப்படின்னா என்ன, அதை நான் அருந்தரேங்கிறான். நீ என்ன கொடுத்தாலும் அதை நான் அருந்தரேன், அதை நான் ஏற்றுக்கொள்றேன், அதை நீ எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள். சரி, இது பகவான் இருந்த காலத்துல திரௌபதி இருந்தா, சபரி இருந்தா. ஆனா நம்ம புஷ்ப கைங்கரியம் பண்ண அர்ச்சனை பண்ணார்கள் சில பேர்கள். பகவான் இருந்த காலத்துல ரந்தி தேவனுக்கு பகவானே பிரத்யட்சமா வந்தா, ரந்தி தேவன் நீர் கொடுத்தான், தீர்த்தம் கொடுத்தான். இப்ப நம்ம எங்க போறது அப்படின்னா, நம்ம ஆத்துல திருவாராதன மூர்த்தி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, சின்ன கிருஷ்ணன். அவன் கிட்டக்க போய் கிருஷ்ணா இந்தா பால் அப்படின்னு பால் காய்ச்சி கொண்டு போய் கொடுத்தாலேயே போறோம். அதே மாதிரி ஒரு துளசி தளத்தை எடுத்து கிருஷ்ணா அப்படின்னு சமர்ப்பிச்சாலே போறோம். பக்தியோட கூட நம் திருவாராதன மூர்த்தி பரியந்தம் இந்த கீதையில இந்த ஸ்லோகத்துக்கு வந்துடுது. உனக்கு இருக்கிற அந்த திருவாராதன மூர்த்தி போறோம். இல்ல எனக்கு விக்கிரகம் கூட இல்ல, திருவாராதன மூர்த்தி கூட இல்ல, கிருஷ்ணனுடைய படம் போறோம். இல்ல கிருஷ்ணன் படம் கூட இல்ல, கிருஷ்ணன் நாமம் போறோம். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோபே பக்தியா பிரயச்சதி. யோகம், யாகம் என்னென்னமோ பேசிட்டு கடைசியில பத்திரம், பலம், புஷ்பம், தோயம் வரைக்கும் வந்தாச்சு. இது வரைக்கும் இவ்வளவு இறங்கி வந்துட்டான் பகவான். சரி, அடுத்த ஸ்லோகம் இன்னும் சுலபமா இருக்கு. இது 26வது ஸ்லோகத்துல இது சொன்னானா, அடுத்தது 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான், யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேயா தத் குருஷ்வ மதர்ப்பணோ. அப்பா கௌந்தேயா, நான் இன்னொன்னு சொல்றேன்ப்பா, எதுக்குப்பா கஷ்டப்படுறேன்,
ஏன்னா கிருஷ்ணன் தான் சொல்லிட்டானே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சொல்லிட்டான். அதனால நான் எங்கேயாவது ஒரு இலையை தேடின்னு கஷ்டப்படுறேன். எங்கேயாவது ஒரு புஷ்பம், இன்னைக்கு பூ கடையே இல்லையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுத்து, எல்லாரும் கடையை பூட்டின்னு போயிட்டா, எனக்கு புஷ்பம் இல்லையே, சரி எங்கேயா பழம் கடை இல்ல, பழம் வச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, அதனால வாங்க கூட முடியாது, எனக்கு அலுவலகங்கள்ல லீவே கிடைக்கல அப்படிங்கிற சிரமம் எனக்கு புரியறதுப்பா. கிருஷ்ணன் சொல்றான், உனக்கு இருக்கிற சிரமம் எனக்கு புரியறது. அதனால நீ எனக்காக தேடிண்டு நான் இதெல்லாம் சொல்லிட்டேனேங்கிறதுனால எனக்காக இலையை தேடினேன், புஷ்பத்தை தேடினேன், பழத்தை தேடினேன், இல்ல எனக்காக சமர்ப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது பிரசாதம் தேடினேன்னு ஓடாதப்பா. ஏதோ நான் சொல்லிட்டேன் பரவாயில்ல, அதை விட்டுடு, அதை ஓடாத. அதுக்காக நீ இங்கேயும் ஓடி கஷ்டப்பட்டு ஏன்னா பகவான் தான் இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு ஆராதனம்னு சொல்லிட்டானேன்னு தேடிட்டு ஓடாத. ஓ சிரமம் எனக்கு புரியறது, சம்சாரத்துல நீ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு புரியறது, ஓ சிரமம் எனக்கு புரியறது. அதனால யத் கரோஷி யதஷ்னாசி, அதனால நீ எதை சாப்பிடுறியோ, உனக்காக நீ ஒண்ணு பண்ணிக்கிற இல்லையா, உன் அடுப்புல ஒரு இத்தினோண்டு அன்னம் உனக்காக நீ வடிச்சுக்கிற இல்லையா, அத நீ எனக்கு கொண்டு வந்து திருவாராதன மூர்த்தி இல்ல, என்கிட்ட படம் கூட இல்லைன்னு சிரமப்படாத, அத நீ வாயில போட்டுக்கரிச்சே. யத் கரோஷி யதஷ்னாசி யச்சுஹோஷி ததாசி யத், அத நீ வாயில போட்டுக்கரிச்சே கிருஷ்ணான்னு ஒரே ஒரு நாமம் சொல்லிட்டு வாயில போட்டுக்கோப்பா, வேற எதுவுமே வேண்டாம். எத்த பஸ்யசி கௌந்தேயா, அதை மட்டும் நீ பண்ணாலேயே எத்த பஸ்யசி கௌந்தேயா, நீ இதெல்லாம் பண்ணேன்னு நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு பத்திரம் கொடுத்த, புஷ்பம் கொடுத்த, பலம் கொடுத்த, எனக்கு தோயம் கொடுத்த, எனக்கு நீ யோகம் பண்ண, யாகம் பண்ண, எல்லாம் நான் நினைச்சுக்கிறேன். ஆனா என்ன, யத் கரோஷி யதஷ்னாசி, ஏன்னா நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியறதுப்பா. அதனால நீ எதை சாப்பிடு, உனக்காக ஒண்ணு பண்ணிக்கிற இல்லையா, உனக்காக நீ எப்படியோ ஒரு ஆகாரமோ ஒரு டிஃபனோ நீ தயார் பண்ணிக்கிறியா இல்லையா, உனக்கு வேணும், நான் உன்னுடைய சரீர யாத்திரை நடக்கணும், அதனால உனக்கு வேணும்னு நீ பண்ணிக்கிற இல்லையா, அதை பண்ணிட்டு எனக்கு கிருஷ்ணார்ப்பணம்னு எனக்கு கொண்டு வந்து ஒரு என் படத்து முன்னாடியோ என் ஆராதனை மூர்த்தி முன்னாடியோ கூட வந்து சமர்ப்பிக்க வேணாம்ப்பா, அதை நீ வாயில போட்டுக்கரிச்சு கிருஷ்ணான்னு ஒரே ஒரு தடவை என்ன நினைச்சுட்டு வாயில போட்டுக்கோப்பா, முடிஞ்சது. அதுதான் என்னுடைய ஆராதனம்ங்க. இந்த அளவுக்கு இறங்கியாச்சு, பத்திரம் புஷ்பம்ல இருந்து இறங்கியாச்சு, இன்னும் ஒரு படி கீழே இறங்கியாச்சு. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம், தத்குருஷ்வ மதர்ப்பணம், நீ என்னெல்லாம் சாப்பிடுறியோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம்னு மனசுல நினைய, அது கூட முடியாதா, நீ வாயில போட்டுக்கரிச்சே மனசால கூட கிருஷ்ணார்ப்பணம்னு நினைக்க முடியாதா, அது கூட நினைக்கலன்னு இன்னும் எப்படி இறங்குறது. அதனால அது எல்லாமே எனக்கு அர்ப்பணம்னு மனசுலயாவது நினைச்சுட்டு அதை நீ வாயில போட்டுக்கோ, அதுதான் நீ எனக்கு பண்ற ஆராதனம். உன்னை எப்படி ஆராதிக்கிறதுன்னு கேட்டியே, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்பதம் விட்டுரு, நீ உன் வாயில போட்டுக்கிறது என்ன நினைச்சுட்டு போட்டுக்கோ. யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம். அவ்வளவு சுலபனாப்பா நீ, அவ்வளவு சுலபனா, என்னென்னமோ பேசினியே, எப்படி எப்படியோ யோகம் யாகம் எல்லாம் பேசினியே, அவ்வளவு சுலபனானா வேற என்னப்பா பண்ணுவேன், சம்சாரத்துல உங்க ஜீவ கோட்டிகளை கரையேத்தணும்னா பின்ன வேற என்ன பண்றது, அதனால நான் இறங்கிதான்ப்பா ஆகணும். அதனால எனக்கு உங்களுடைய சிரமம் எனக்கு புரியறதுங்கிறான் பகவான். இப்ப இருக்க கலியில நம்ம என்னெல்லாம் கஷ்டப்படுறோங்கிறது பகவானுக்கு புரியாம இல்ல, அதனால இது துவாபர யுகத்தினுடைய முடிவிலேயே அப்போ சொன்ன பகவத்கீதையிலேயே இதை சொல்லிட்டான். நான் என்னெல்லாம் நீ நினைக்கிறியோ, என்ன போட்டுக்கிறியோ, அதை ஒரு தடவை என்ன நினைச்சுட்டாவது போட்டுக்கோன்ட்டான். அடுத்தது 28வது ஸ்லோகம். சுப சுப பலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனைஹி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. சந்நியாசிகளுக்கு உண்டான பக்குவம் இவர்களுக்கு இருக்கும். யாருக்குன்னா, சாமான்யமா இந்த மாதிரி லோகாயுதத்துல அங்க இங்க அலையிறவர்கள், ஏன்னா அங்கேயும் இங்கேயும் போய் பகவத் ஆராதனத்துக்கு கூட டைம் இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஆட்பட்டுட்டே இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு. ஆனா மனசெல்லாம் எங்க இருக்கு, கிருஷ்ணனிடத்துல இருக்கு. நம்ம கிருஷ்ண தியானம் பண்ண முடியலையே, அவனுக்கு தொண்டு பண்ண முடியலையேன்னு மனசெல்லாம் அங்க இருக்கு. அப்படி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி பத்திர புஷ்பம் பலம் தோயம் கூட அவர்களால வாங்கி பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறச்சே, அவர்கள் வாயில சாப்பிடுறச்சே கிருஷ்ணா அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்ன நான் அடையிற காலம் அந்த பொன்னான நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுல ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால இங்க கிடக்குறேனே, உன்னை அடைகிற நாள் எப்ப வருதோ அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு வாயில போடுறது, அவர்கள் சரீர யாத்திரைக்காக வாயில போட்டுக்கிறார்களே அவர்கள் சந்நியாச யோக யுக்த
யுக்தாத்மா, சன்னியாசிக்கு நிகரானவர்கள், சந்நியாச யோக யுக்தாத்மா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் என்ன புரிஞ்சுட்டார்கள், நம்ம அடைய வேண்டியது இவனை, ஏதோ நம் தலையெழுத்து சம்சாரத்துல அகப்பட்டுட்டோம், அகப்பட்டுன்றதுனால இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அவனை அடையிற நாள் பொன்னான நாள் அப்படின்னு நினைச்சுண்டு, மனசுல நினைச்சுண்டு வாயில போட்டுக்கிறவர்களுக்கு சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி, என்னையே நினைச்சுட்டு இருப்பார்கள்பா. ஏன்னா என்னிடத்துல இருக்கணும் தான் அவர்களுக்கு ஆசை, பிருந்தாவன கஷேத்திரத்துக்கு ஓடி வரணும் தான் ஆசை. ஆனா அவர்களுக்குள்ள சூழ்நிலை அதை பண்ண முடியாம போயிடும், பிராரப்தம் பண்ண முடியாம போயிடும். அப்படி இருக்கிறவர்களுக்கு நீ பின்ன என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா, சுபா சுப பலைரேவம் மோக்ஷ்யசே கர்ம பந்தனை, மோட்சம் தான். ஏன்னா அவர்கள் அனவரதமும் நினைக்கிறது என்ன, ஸ்மரிக்கிறது என்ன, அவர்கள் என்னதான் வேலைகள் செஞ்சாலும் என்ன செய்தாலும் அவர்கள் நினைக்கிறதோ நம்ம கிருஷ்ணனுக்கல்லவா இதெல்லாம் பண்ண வேணும், பண்ண முடியாம இருக்கே. குப்ஜை போல, குப்ஜை அன்றாட அன்றாட கம்சனுக்காகவே சந்தனம் அரைச்சு கொண்டு போய் கொடுக்கிறவள், கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்க வேண்டியது அவளுடைய கடமை. சந்தனத்தை அவள் அரைக்கிறச்செல்லாம், ஏன்னா கம்சன் ராஜா, அதுவும் மாடன் துஷ்டன் வெக்கம் கெட்டவன், அவன் கிட்டக்க போய் இந்த குப்ஜையால போராட முடியுமோ, இவ்வளவு வயசானவள் குப்ஜை. அப்படி இருக்கிறவள் இந்த சந்தனத்தை அரைச்சு அரைச்சு கம்சனுக்கு கொண்டு போய் கொடுக்கறதெல்லாம், கிருஷ்ணா கிருஷ்ணா இதை ஒன்ன சேர வேண்டி இருக்க வேண்டிய இந்த சந்தனம் எல்லாம் அவனுக்கு போறதே, அவனுக்கு போறதேங்கிறத விடு. ஆனா உனக்கல்லவா நான் கைங்கரியம் பண்ணணும், உனக்கு பண்ண வேண்டிய இந்த சேவை வேற யாருக்கோ போய் உபயோகம் ஆறுதே. கிருஷ்ணா உனக்கு நான் சேவை பண்ற அந்த பொன்னான நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு காத்துட்டு இருந்த குப்ஜைக்கு பகவான் பண்ண பேரனுகிரகம், அவளுடைய சந்தனத்தை வாங்கி தான் ஸ்வீகரிச்சுட்டான். அவளுடைய கட்டவிரலை தன்னுடைய காலால மெரிச்சு அவளுடைய இந்த கன்னத்துல இருக்கக்கூடிய இந்த முவ்வாக்கட்டையை பிடிச்சு ஒரு தூக்கு தூக்கினானாம். நவ எவ்வளவு சுந்தரியாக ஆனாலாமே இந்த குப்ஜை. அந்த குப்ஜைக்கு பகவான் அனுகிரகம் பண்ணலையா, ஏன்னா அவள் நினைச்சது, அவள் பண்ணதோ கம்சனுக்கு தான் சேவை. கம்சனுக்கு நித்தியம் சந்தனம் அரைச்சு மாளாது. அதுவும் கம்சன் தீட்டிக்கிற தீட்டலுக்கு காலமே ஆரம்பிச்சா சாயங்காலம் வரைக்கும் அவ அரைக்கணும். அரைச்சு 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 அவள் கை ஓஞ்சு கடைசியில கொண்டு போய் அதை கம்சனுக்கு கொடுத்துட்டு கிருஷ்ணா உனக்கு சேவை பண்ற நாள் என்னைக்கு வருமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த அந்த குப்ஜை போல, அப்பேற்பட்ட குப்ஜைக்கு என்ன உத்தம கதி கிடைச்சதோ அததான் இங்க பகவான் சொல்றான். சுபா சுப பலைரேவம் மோக்ஷ்யசே கர்மபந்தனைஹி, கர்மபந்தனைஹி, தன்னுடைய கர்மாக்களை தன்னுடைய பாத்தியத்தைய யாரு, கிருஷ்ணனுக்காக நான் சேவை பண்ண வேண்டியவன், ஏதோ தாத்காலிக விஷயங்கள் இங்க செய்யறேன் அல்லது அதுவே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு செய்யறவனுக்கு நான் ஏன் என் ஸ்தானத்தை கொடுக்க மாட்டேன், என்னுடைய உன்னத திருநாற்ற நான் ஏன் கொடுக்க மாட்டேன்கிறான் பகவான். அவர் சந்நியாச துல்லியமானவர்கள் அவர்கள். சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாமுபைஷ்யசி. 29வது ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந பிரியஹ ஏ பஜந்தி து மாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். சரி, உனக்கு ஏதாவது பேதம் இருக்கா கிருஷ்ணா? உன உபாசிக்கிற முறையெல்லாம் சொல்லிட்ட, கடைசி பட்சம் இறங்கி பேசிட்ட, நீ சாப்பிட்றத என்ன நினைச்சிட்டு சாப்பிடு, அதுவே போறோம்னுட்ட. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சுலபமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்கு ஏதாவது பேதம் இருக்குமோ? இவா உபாசிச்சாதான் இவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன், இல்ல நீலாம் உபாசிச்சா உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஏதாவது பிரியமோ துவேஷமோ இல்ல பேதமோ இருக்கோ உனக்கு அப்படின்னா, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ பிரியா, எனக்கு அப்படி யாரும் துவேஷம்னும் கிடையாது, எனக்கு அப்படி யாரும் பிரியம்னும் கிடையாது. ஒருத்தர் மேல நான் பிரியம் வச்சு என்ன ஆ போறது, இல்ல துவேஷம் வச்சு என்ன ஆ போறது? எனக்கு யாரும் துவேஷிகளும் கிடையாது, எனக்கு யாரும் பிரியர்களும் கிடையாது. ஆனால் என்னுடைய பக்தனுடைய துவேஷி என்னுடைய துவேஷி, என் பக்தனுடைய பிரியன் எனக்கு பிரியன். ஏன்னா அவன் என்ன ஆசிரியச்ச என் பக்தன். ஏ பஜந்தி து மாம் பக்த்யா மயி தே தேஷு சாப்யஹம். பகவான் சொல்றான் இல்லையா துரியோதனன்ட்ட, துரியோதனன்ட்ட பஞ்ச பாண்டவர்கள் என்னுடைய பஞ்ச பிராணன் அப்படிங்கிறான். ஏன்னா அவர்கள் என்ன ஆசிரியச்சவர்கள், என்ன ஆசிரியச்ச என் பக்தன், என்னுடைய பக்தனுக்கு மித்ரன், எனக்கு மித்ரன்.
என் பக்தனுடைய துவேஷி என்னுடைய துவேஷி, என்னுடைய அர்ஜுனனுடைய துவேஷி எனக்கு துவேஷி அப்படின்னு பகவான் இறைஞ்சு சொல்றான் இல்லையா. பகவான் கண்ணபிரானுடைய தூதும் போது துரியோதனனை பார்த்து சொல்றான், பிரத்யக்ஷமா துரியோதனனை பார்த்து இறைஞ்சு சொல்றான் பகவான், என்னுடைய பாண்டவர்கள் மம பிராணாகி பாண்டவாக, என்னுடைய பாண்டவர்கள் என்னுடைய பிராணன், என் உயிரை விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்றான் இல்லையா பகவான். அதனால என்னுடைய பக்தனை வச்சுதான் எனக்கு எல்லாம். எனக்கு அபச்சாரம் பண்ணுடா பொறுத்துக்கிறேன், என்ன அடி, என்ன ஹேளனம் பண்ணு, என்ன வேணா செய் பொறுத்துக்கிறேன், என் பக்தனை கை வைக்காத, என் பக்தன் மேல கை வைக்காத, அதை நான் பொறுத்துக்க மாட்டேன், என் பக்தனுக்கு பண்ற அபச்சாரத்தை நான் பொறுத்துக்க மாட்டேங்கிறான் பகவான். என்னைக்குமே பகவானுடைய அபச்சாரத்தை கூட பொறுத்துக்கிறான், பாகவதாபச்சாரத்தை என்னைக்குமே பொறுத்துக்க மாட்டான் பகவான். ஏன்னா ராவணன் பிரத்யட்சமா பகவான்கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டான், சீதா பிராட்டி எடுத்துன்னு போய், அதுக்கு கூட பகவான் அவ்வளவு தூரம் துவேஷிக்கலையான் ராவணனை. ஆனால் ஹனுமனுடைய வால்ல நெருப்பு வச்ச உடனே அவ்வளவு கண்கள் கொதிச்சுதான் ராமபிரானுக்கு. ஏன்னா பாகவத அபச்சாரம் அதை நான் பொறுக்க மாட்டேன், எனக்கு அபச்சாரம் பண்ணு பொறுத்துக்கிறேன், பாகவத அபச்சாரத்தை நான் பொறுத்துக்க மாட்டேங்கிறதுனால எனக்கு அப்படி யாரும் துவேஷி பிரியர்கள் அப்படின்னு எல்லாம் இல்லாத போதிலும் என்னுடைய பக்தனை சௌக்கியமா வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹாக. அதனால எனக்கு எந்த பேதமும் கிடையாதுப்பா. இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன், இல்ல இவனை எனக்கு பிடிக்காது இவனை எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி எந்த பாரபட்சமும் எனக்கு கிடையாது. என்னுடைய பக்தன் எனக்கு முக்கியம், அவனுடைய யோகக்ஷேமம் எனக்கு முக்கியம். அவன் மேல யாராவது கை வச்சா நான் பொறுத்துக்க மாட்டேன். மம பிராணாகி பாண்டவாகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் நமக்கு பிரமாணம். பகவானுடைய பக்தன், அவனை என்னைக்கும் நாம் தூஷண பண்ணக்கூடாது. அப்ப அவன் துராச்சாரனா இருந்தா, உன்னுடைய பக்தன்னு சொல்லிட்டு அவன் பின்ன துராச்சாரனா இருந்தா, அபி சேத்சு துராச்சாரஹ பஜதே மாமனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வய வசிதோ ஹி சஹ து துராச்சாரஹ. சரிப்பா, உன்னுடைய பக்தன் தான், ஆனா உன்னுடைய பக்தனாகவே இருக்கட்டும், அவன் துராச்சாரனா இருந்தா அப்பவும் அவனை என்ன பண்ற, அதை நான் பாத்துக்கிறேங்கிறான். அபி சேத்சு துராச்சாரஹ பஜதே மாம் அனன்ய பாக். துராச்சாரம்னா என்னன்னா, ஏதோ அவன் உன்னுடைய பக்தன் தான், உனக்கு நிறைய பக்தி பண்றான், உனக்கு நல்ல தொண்டு பண்றான், எப்பவும் கிருஷ்ணாங்கிறான், உன்னையே நினைக்கிறான், எல்லாம் ஆடுறான் பாடுறான் எல்லாம் பண்றான், ஆனா அவன் சரியா குளிக்கிறது கூட இல்ல, சரியா ஒரு நீட்னஸ் மெயின்டைன் பண்றது இல்ல, ஒரு கோவிலுக்கு எப்படி வரணுமோ அப்படி வர்றது கிடையாது, துராச்சாரனா இருக்கான் அப்படின்னா அதை நான் பாத்துக்கிறேன். அது எதுக்கு உனக்கு, அவன் என்னுடைய பக்தனா இருக்காங்கச்சு, நீ அவனை சாதுவாவே நன்ன, அவனுடைய துராச்சாரத்தை விளக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆபி சேத்சு துராச்சாரஹ பஜதே மாம் அனன்ய பாக். அதை நான் பாத்துக்கிறேங்கிறான். அவனுடைய துராச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நீ சொல்லாத. நீ ஒருத்தனை காமிச்சு ஆமா இவன் துராச்சாரனா இருக்கான், இவன் பெரிய பக்தன்னு சொல்லிக்கிறான், அதெல்லாம் நீ சொல்லாத. அதை நீ சொன்னேன்னா நீ எனக்கு துரோகி ஆயிடுவ. என் பக்தனை பார்த்து அப்படி சொல்லாத. என்னுடைய பக்தன் என் பக்தன் தான், அவன் துராச்சாரனா இருந்தா அதை நான் பாத்துக்கிறேன், அதை நான் பார்த்து அதை நான் விளக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பக்தனை நீ குறை சொல்லாத. சாதுரேவ சமந்தவ்யஹ. அவனை சாதுனே நினை, அவன் என் பக்தன், என் பக்தன், அவனுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன தோஷங்களை விளக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பிள்ளை அப்படின்னு ஒரு தகப்பனாரோ தாயாரோ சொல்றது போலதான், என் பிள்ளை என் பொண்ணு, அவளுக்கு இருக்க தோஷத்தை நான் விளக்குறேன். என்னுடைய உறவினர்கள்லாம் உன் பிள்ளை இப்படி உன் பொண்ணு இப்படின்னா அதை நான் பாத்துக்கிறேன், என் குடும்ப பிரச்சனை அதை நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல, கிளம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அதை இங்க பகவான் சொல்றான். பகவான் சொல்றான், என் பக்தன் விஷயத்துல அவங்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தோஷத்தை நான் பாத்துக்கிறேன், அவனை கண்டிக்க வேண்டியதோ அவனை திருத்த வேண்டியதோ அது என் பொறுப்பு, அதை நீ சொல்லாத. அபி சேத்சு துராச்சாரஹ பஜதே மாம் அனன்ய பாக் சாதுரேவ சமந்தவ்யஹ. அவன் சாதுரேவ, அவனை சாதுன்னு நினை, அவன் துராச்சாரன்னு நினைக்காத, அவனையும் சாதுன்னு நினை, அப்பதான் உனக்கும் நல்ல கதி கிடைக்கும். அதை விட்டுட்டு அவனை குறை சொல்ற வேலை நீ வச்சுக்காத, என் பக்தனை குறை சொல்ற வேலையை நீ வச்சுக்காத. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தஹ பிரணஷ்யதி. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா,
போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூவேஷன் இது. 31வது. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அவன் துராச்சாரனா இருந்தாலும் அவன் சீக்கிரமா தர்மாத்மாவாக ஆயிடுவான். அதை நான் பாத்துக்கிறேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. க்ஷிப்ரம்னா சீக்கிரம். சீக்கிரமாவே அவனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். என் வேலையில நீ செய்யணுங்கிற அவசியம் இல்ல. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சந்தி நிகச்சதி. அதனால அப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னா, என் பக்தன் நாசம் அடைய மாட்டான். அடிச்சு சொல்றேன். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தஹா பிரணஷ்யதி. நமே பக்தஹா பிரணஷ்யதி. நமே பக்தஹா பிரணஷ்யதி. என் பக்தன் நாசம் அடைய மாட்டான். அவன் துராச்சாரனா இருந்தாலும் துஷ்டஹீனனா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என் பக்தனன் அவனை திருத்தி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. அதை நான் சீக்கிரமா செய்வேன். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. சீக்கிரமா நீயே சொல்லுவ. முதல்ல துராச்சாரனா தான் இருந்தான். ஆனா அவன் பகவத் பக்தி பண்ண 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 அவன் மகாத்மாவா ஆயிட்டானே அப்படின்னு நீயே சொல்லுவ பார். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பக்தனை நான் கைவிடவே மாட்டேன். நமே பக்தஹா பிரணஷ்யதி மாம் ஹி பார்த்தா வியபாஸ்ரித்ய யோபி ஸ்யுஹு பாபயோனயஹ ஸ்த்ரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ரஹ அபி யாந்தி பராம் கதிம். சரிப்பா, ஏதாவது ஜாதி பேதம் பாப்பியோப்பா? பேதம்லாம் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஏதாவது ஜெண்டர் பயாஸ் ஏதாவது இருக்கோ? புருஷன்னா அனுகிரகம் பண்ணுவேன், என்ன ஸ்திரீகள்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அந்த 4 வர்ணத்துல பிராமண கஷத்திரிய வைஷ்ய சதுர்த்தல்ல இந்த வர்ணத்துக்கு பண்ணுவேன், அந்த வர்ணத்துக்கு பண்ணுவேன், இல்ல மற்றவர்களுக்கு பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் ஏதாவது வச்சிருக்கியோ? அப்படின்னா ஸ்திரியோ வைஷ்யஸ்ததா சூத்ரஹா. ஸ்திரியோன்னு ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டான். ஏன் ஸ்திரீகள் பக்தி பண்ண அவர்களை ஏத்துக்க மாட்டேன்னு யார் சொன்னா? ஸ்திரீகளுக்கு கிடைப்பேன். ஸ்திரீகளுக்கு கிடைப்பேன், நிச்சயம் கிடைப்பேன். ஸ்திரியோ வைஷ்யஸ்ததா. ஏன்னா வைஷ்ய வர்ணத்துல வந்தான்ங்கிறதுனால அவனுக்கு நான் கிடையாதுன்னு அர்த்தமா? இல்ல சதுர்ர வர்ணத்துல வந்தான்ங்கிறதுனால அவனுக்கு நான் கிடையாதுன்னு அர்த்தமா? ஸ்திரீகள்ல எத்தனை பேர்கள் நம்ம உதாரணமா சொன்னோம். சபரிக்கு கிடைக்கலையா? கோபிகைகளுக்கு கிடைக்கலையா? அல்லது யஜ்ஞ பத்தினிகளுக்கெல்லாம் இப்ப பகவான் கிடைக்கலையா? அது போல சதுர்த்த வர்ணத்துல வந்துறவர் தான் விதுரர். அந்த விதுரருடைய கிரகத்திலேயே போய் பகவான் துரியோதனன் பஞ்சபக்ஷ பரமான்னத்தை வச்சுட்டு காத்துன்னு இருக்கான். ஆனால் பகவானோ விதுரருடைய கிரகத்துக்கு தான் போவேன்னு அவளோ அந்த விதுர பத்தினி கல்யாணியோ வாழைப்பழத்தை கூட கொடுக்க மாட்டேங்கிறான். பழத்தை தூக்கி வெளியில போட்டு தோலை கொடுக்குறான். அதையும் வாங்கி பகவான் சாப்பிட்டு ருச்சிக்கிறதுன்னு உட்காந்துருக்கான். அதனால மாம்ஹி பார்த்தா வியபாஸ்ரித்ய. பார்த்தா என்னை ஆசிரியிச்சுட்டாளாகில் எனக்கு எந்த பேதமும் கிடையாது. அதனால ஸ்திரியோ வைஷ்யஸ்ததா சூத்ரஹா தேபி யாந்தி பராம் கதிம். ஸ்திரீ புருஷன்கிற பேதம், இந்த 4 வர்ணத்துல பேதம், வர்ண பேதங்கள்ல நீங்க பாக்குறீர்கள்பா. ஆனா பகவானுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கிறான். எனக்கு அந்த வர்ண பேதம்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. விராட் புருஷன் கிட்டே இருந்து உண்டானது தானே 4 வர்ணமும். அப்படி இருக்க அந்த விராட் புருஷனுக்கு எப்படி அந்த பேதம் இருக்க முடியும்? அதனால யாரா இருந்தாலும் யாந்தி பராம் கதிம், பரமகதி அடைவார்கள். என்ன ஆசிரியிச்சவர்கள் நமே பக்தஹா பிரணஷ்யத்தின்னு அது யாராக இருந்தாலும் அவர்கள் உத்தம கதி அடைவார்கள். 33வது ஸ்லோகம். கிம் புனர் பிராமணாஹ புண்யா பக்தா ராஜர்ஷயஸ்ததாக அனித்ய முகம் லோகமிமௌ பிராப்ய பஜஸ்வமாக. எந்த வேதாத்தியனத்தினால எனக்கு ஆராதிச்சு என்னை அடையக்கூடிய பிராமணர்கள் போர்க்களத்துல தர்மத்துக்காக பாடுபட்டு உயிரை தியாகம் பண்ணி ஹே கிருஷ்ணா அப்படின்னு உயிரை விடுற எனக்கான தர்மத்துக்காக உயிரை விடுற க்ஷத்ரியர்கள், வியாபாரம் என்ன செய்தாலும் அந்த அத்தனை வியாபாரமும் என்னுடைய கிருஷ்ணனுக்காக பகவதார்ப்பணம்னு பண்ணக்கூடிய வைஷ்யர்கள், சேவாவிருத்தி பண்ணி எல்லாருடைய மனசையும் குளிர வைக்கக்கூடிய சதுர்த்தர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள்,
இப்படி யாராக இருந்தாலும் என்ன ஆசிரயிச்சவர்கள் என்னுடைய கதியை அடைவார்கள். அவர்களை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். என்ன ஆசிரயிச்சவர்களை நான் கைவிட மாட்டேன். பிராப்ய பஜஸ்வமாம், பிராப்ய பஜஸ்வமாம், என்ன ஆசிரயிச்சவர்களை நான் எப்படி கைவிடுவேன் அப்படிங்கிறான். அடுத்தது கடைசி ஸ்லோகம், 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 34வது. மன்மனா பவ மன்மனா பவ பத்பக்தோ மத்பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குருகு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மனம் ஆத்மானம் மத்பராயணஹ. அதனால அர்ஜுனா, நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? நீ பண்ண வேண்டியது எப்போதும் உன் மனசுல என் சிந்தனையை வை. மன்மனா பவ பக்தோஹி, உன் மனசுல எப்போதும் என் சிந்தனை தானே. நீ அர்ஜுனன் அப்படிதான் இருக்கான் ஏற்கனவே. இங்க கிருஷ்ணன் சொல்றது நமக்கு, அர்ஜுனனுக்கு சொல்றது போலதான் வருது. ஆனா கிருஷ்ணன் சொல்றது நமக்கு. உன் மனசை எப்போதும் என்னை பத்தின சிந்தனையில ஈடுபடுத்து. என்னுடைய பக்தனாக நீ இரு. என்னையே பாரு, என்னையே ஸ்மரி, என்னையே வழிபாடு பண்ணு. என்னை ஏகத்வேன என்னையே யோசி. எதை செஞ்சாலும் அது நானேன்னு நினை. இப்படியாக நீ எண்ணினையாகில் நிச்சயமாக என்னிடத்திலேருந்து உன்னை யாரு பிரிக்க முடியுங்கிற. மத்பராயணஹா, யாரு என்னையும் பிரிச்சிட முடியும்? நமக்கு உண்டான உறவுங்கிறது எவ்வளவு கோட்டி கல்பமானாலும் நீ என்னை சேர வேண்டியவன்கிறது சத்தியம் தானே. அப்படி இருக்கு, என்னையும் உன்னையும் யார் பிரிச்சிட முடியும்? இதுதான் சுக்ரீவன் பயந்தான். சுக்ரீவன் என்ன பயந்தான்? விபீஷணன் வந்த உடனே அவனை சேர்த்து கொள்ளவே கூடாதுங்கிறான். அவனோ சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு அவன் ஓடி வந்து நிக்கிறான். ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம்ங்கிறான். சீக்கிரமா என்னை கொண்டு போய் பகவான் இடத்துல சேர்த்துடுங்கிறான். அப்படி அவன் இருக்கிற விபீஷணனை, சுக்ரீவன் இங்க விசாரம் நடக்கிறது, விபீஷணனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்னு. சுக்ரீவனோ சேர்த்துக்காதங்கிற. ஏண்டாங்கிறார் ராமபிரான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு உடனே, இல்ல நமக்குள்ள ஏதாவது பேதம் உண்டாக்கிட்டான்னா நான் எங்க போவேன் அப்படிங்க. இது என்ன பேச்சுங்கிறார் ராமபிரான். அப்படி அவ்வளவு நம்பிக்கை உனக்கு என் பட்சத்துல இல்லாத பட்சத்துல போயேண்டா, எனக்கு என்ன ஆக வேண்டி இருக்கு உன்னை வச்சுண்டு? என் மேல அவ்வளவுதானா நம்பிக்கை? பிறர் நம்ம 2 பேரையும் பிரிப்பார்கள்னு நீ நினைச்சி ஆகில் உனக்கு என் மேல இருக்கிற விசுவாசமே போய். அப்படி இருக்கக்கூடாது. திட விசுவாசம் இருக்க வேண்டாமோ? யார் வந்தாலும் என்ன வந்தாலும் எது செஞ்சாலும் பகவானே நம்மளே பிரிச்சிட முடியுமா அப்படிங்கிற திட விசுவாசம் இல்லாத போனா போயேண்டா. அப்படியாகில் உன்னை வச்சுக்கணும்னு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு ராமபிரான் கோபிச்சுட்டார் அந்த இடத்துல. அப்புறம்தான் பிறகு சுக்ரீவன், ஆஹா பகவானா பேசுறான், நம்ம மித்திரன்னு நினைச்சு ஏதோ பேசிட்டோமே, பகவானா பேசுறானேன்னு உடனே மறுபடியும் இறங்கி வந்தான். இல்ல, உம மேல இருக்கிற அபிமானத்தினால சொன்னேன் அப்படின்னு இறங்கி வந்து, நானே போய் அந்த விபீஷணன் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிறகு சுக்ரீவன் புறப்பட்டு போய் விபீஷணன் அழைச்சிட்டு வர, அவனும் அங்கேருந்து பகவானே சரணம்னு ஓடி வந்து விழறான் இந்த விபீஷணன். அப்படி இருக்க பகவான் சொல்றான், எனக்கும் உனக்கும் உண்டான உறவை மற்றவன் பிரிச்சுடுவான்னு கனவுல கூட நினைக்காத. நீ என்னையே நினைச்சுண்டு எப்போ நீ என்னையே ஆச்சரியமா வச்சுருக்கியோ, எனக்கும் உனக்கும் உண்டான உறவை யார் வந்தாலும் பிரிக்கலாம் முடியாது. அது என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கும். மாமே வைஷ்யசி யுக்த்வேவாம் ஆத்மானம் மத்பராயணஹ மத்பராயணஹ. என்னையும் உன்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது. என் சிந்தனையிலேயே இரு, நான் என்னைக்கு உனக்கு வரணுமோ உன்னை நான் ஆட்கொள்ளுவேன் அப்படின்னு பகவானை உபாசிக்கிற முறை ரொம்ப ரகசியமான ஒரு அறிவு. இந்த ரகசியத்தை நமக்கு சுலபமாக பகவத்கீதையில பகவான் அடையிற முறைய, இது ரொம்ப ரகசியம். இந்த மாதிரி இவ்வளவு சுலபமா பகவான் கிடைப்பான் அப்படிங்கிறதே ஒரு ரகசியம் தான். இவ்வளோ நீ பண்ணணும் அப்பதான் பகவான் கிடைப்பான்னு சொல்றவர்கள் மத்தியில இது ஒரு ரகசியம்னு இதை ஏன் சொல்றார்கள்? புரிஞ்சுக்கிறவர்கள் தான் இதை புரிஞ்சுப்பார்கள் அப்படிங்கிறதுனால இதை புரிஞ்சின்றவர்களுக்கு கிருஷ்ண கிருபை எழுதி வச்சிருக்கும் அப்படிங்கிறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். அடுத்தது 10வது அத்தியாயம் ஆரம்பிப்போம். அடி